சவுலின் வல்லமை அழிக்கப்படுவதா. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தினால யுத்தம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்களா ஜெபிங்க. உங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன போராட்டம், கர்த்தர் சொல்லுகிற நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். நல்ல யுத்தம் பண்ணுங்க, நல்ல யுத்தம் பண்ணுங்க. அக்கினி பற்றி பிடிப்பதாக, அக்கினி பற்றி பிடிப்பதாக, அக்கினி பற்றி பிடிப்பதாக. ஜெபாக்கினி, ஜெபாக்கினி பற்றி பிடிப்பதாக. எழுப்புதல் அக்கினி சபையை பற்றி பிடிப்பதாக. ஆமே ஷத ரப 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 ரிகதர் எழுப்புதல் அக்கினி, அந்நிய பாஷை அக்கினி, அந்நிய பாஷை அக்கினி சபையை பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக. இயேசுவின் நாமத்தினால பற்றி பிடிப்பதாக. இதோ பற்றி பிடிக்கிறது, பற்றி பிடிக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓரி கதர பலர ஷதர பல 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 பரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரி கதர பலர ஷதர பல 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 பரபா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தா நீரப்புமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையா நீரப்புமையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லே. எல்லாம் முழங்கால் படிட்டு எல்லாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஆமென். சுதரம் கடந்த நாட்களை ஆண்டவர் எனக்குள்ள அந்த பாரத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லே. நம்முடைய சபையிலே நம்முடைய போதகருக்காக ஜெபிக்கிற ஒரு குழுவை கர்த்தர் ஏற்படுத்தணும். ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய போதகருக்காக மாத்திரம் ஜெபிக்கிற ஒரு குழு நம்முடைய சபையில எழுபணும். எல்லா கரங்களும் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய போதகருக்காக மாத்திரம், நம்முடைய போதகருக்காக மாத்திரம் ஜெபிக்கிற ஆமென் ஒரு குழுவை கர்த்தர் சபையில ஏற்படுத்தணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசே கரங்களை உயர்த்தி பிடித்திருந்த பொழுது ஊர் ஆரனுடைய வேலை ஆமேன் மோசனுடைய கரங்களை தாங்குகிற வேலை தான். ஹல்லேலூயா ஆமேன். அந்த வேலையை அவங்க ஒழுங்காக செய்ததுனால அன்றைக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைத்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா. மோசையினுடைய கைகளை தாங்கி பிடித்த ஊர் ஆரோன் போல ஆமேன் நம்முடைய போதகருக்காக எப்பொழுது இடைவிடாமல் ஜெபிக்கிற ஊர் ஆரோன்களை கர்த்தர் சபையில எழுப்பணும். ஆமேன். ஊர் ஆரோன்கள் கர்த்தர் சபையில எழுப்பணும். ஹல்லேலூயா ஆமேன். கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா 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 ஆமேன். சொல்றேன் எத்தனை பேர் ஆமேன் சுத்ரம் பாஸ்டருக்காக ஜெபிக்கணும் ஒரு நல்ல பாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ சுத்ரம் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அந்த பாரத்தை பாஸ்டருக்காக மட்டும் ஜெபிக்கிற அந்த பாரத்தை கர்த்தர் கொடுத்துருப்பாருனா நீங்கள் அப்படி எளிமில்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி எளிமில்லுங்க. போதகருக்காக மட்டும் நான் ஜெபிக்க நான் ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. பாஸ்டருக்காக மட்டும் நான் ஜெபிக்க நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆமேன். என் சிந்தை ஆமேன் எல்லாமே பாஸ்டர் குறித்தே இருக்கும். ஆமேன். என் சிந்தையில் எப்பொழுது பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆமேன். நான் யாவில விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருப்பேன் பாஸ்டருக்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லா கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல கொஞ்சம் அந்நிய பாஷைகள் எல்லாம் பேசுங்க. நல்ல கொஞ்சம் அந்நிய பாஷைகள் பேசுங்க. ரிகா ரபா ஹத ரபா உடா கட கத ரபா ஷத ரபா ஆமேன் ஆமேன். இங்க எழுப்பி நிற்கிற நீங்க உங்களுடைய முக்கியமான வேலை பாஸ்டருக்காக மாத்திரம் நீங்க ஜெபிக்கணும். இடைவிடாம பாஸ்டருக்காக மாத்திரம் நீங்க ஜெபிக்கணும். ஆமேன். ஷத ரபா ரபா கபா ரபா. எப்பொழுது பாஸ்டருக்காக ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆவியில நீங்க விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆவியில அவருக்காக நீங்க யுத்தம்
பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆமீன். பாஸ்டுக்காக யுத்தம் பண்ணுகிற யுத்த வீரர்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஆமீன். அவருக்காக யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற யுத்த வீரர்கள் சபையில எழுப்பணும். அவருடைய ஹல்லேலூயா ஹல்லேலூயா சரீரத்துக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் அவருடைய ஜெப வாழ்க்கைக்காகவும் யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் யுத்த வீரர்கள் எழுப்பணும் எழுப்பணும் எழுப்பணும். ஆமீன் ஆமீன். ஷதா ரபா. கொஞ்சம் நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆமீன் ஆமீன். ஷங்கா ரபா ரபா. இது பத்தாது சிஸ்டர், இது பத்தாது. நல்லா கொஞ்சம் ஆவில யுத்தம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆவில யுத்தம் பண்ணுங்க. ஷக்கா டகா தனா மனா ஷதா ரபா கபா. நீங்களா ஜெபிங்க, நீங்களா ஜெபிங்க, நீங்களா ஜெபிங்க. ஷிக்கா ரபா ரபா. ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த பாரத்தை வைத்திருக்கிறார். ஆமீன். ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த பாரத்தை வைத்திருக்கிறார். ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் இப்ப பாஸ்டருக்காக வேண்டுதல் செய்ய போகிறார். பேசுங்க அந்நிய பாஷை, வரட்டு அந்நிய பாஷை, பேசுங்க யுத்த பாஷை. ஷபா பாபா பாபா. பேசுங்க பேசுங்க. அந்நிய பாஷை வரட்டும், அந்நிய பாஷை வரட்டும். ரிக்கா தரபாரா ஷதரபா. கர்த்தர் உங்களை ஒரு ஊராக வைத்திருக்கிறார், ஒரு ஆரோனாக வைத்திருக்கிறார். ஷதரபா ரபா 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 ரபா. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அனல் முட்டுங்க. ஷபா லபா 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 ரபா ரபா கபா லபா லபா ரபா ரபா ரபா. ரிக்கா ரகா டகா தன மன ஷதா ரபா ரபா லபா 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 ரபா. நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க. நல்ல கரங்களை தட்டி ஜெபிங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிங்க. ரிகா தரா பா ஷதா லரா ஹதா ரிகா ரகா ஷகா தரா மன உடா கடா கதா ரபா 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 ரபா. ரிகா தரபா. சபை பெருக பெருக, ஊழியங்கள் பெருக பெருக பெருக. பாஸ்டருக்காக ஜெபிக்கிற கூட்டம் எழும்பணும், சபையில எழும்பணும். நம்முடைய போதகருக்காக தரப்புல நிற்கிற கூட்டம் எழும்பணும். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுங்க. ரிக்கா ரபா கபா லபா லபா ரபா ரபா ரபா. ரிக்கா டகா தர பர ஷதா ரபா லபா லபா ரபா. நல்ல 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 நல்ல. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஷபா ரபா கபா லபா லபா லபா. அக்கினி 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 இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஷதா ரபா ரபா கபா லபா லபா ரபா. ரிகா டகா தனமனா கபா பாபா பாபா. ரிகா டகா தர பர ஷதா ரபா ரபா. ரிகா லகா தரபா. ஷதா ரபா. எப்பொழுது இடைவிடாம பாஸ்டருக்காக ஜெபிக்க, பாஸ்டருக்காகவே ஜெபித்து கொண்டிருக்க. ஆமீன். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முதல் விசேஷத்தை ஜெப அபிஷேகம் எங்க மேலே இறங்கட்டும். ஹல்லேலூயா. சில ஊழியத்தில் சில தடைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். சில புதிய எல்லைகளை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நம்ம பாஸ்டரை கொண்டு கர்த்தர் இன்னும் வல்லமையான காரியங்களை தேசத்தில் இந்த பட்டணத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். ஷபா ரபா ரபா கபா ரபா. ரிகா தனா மன ஷதா ரபா ரபா ரபா. ஹல்லேலூயா. இதற்காக பாரத்தோடு ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமீன். ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது வெளியரங்கமான பலனை கர்த்தர் தந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பரலோக பிதாவே, இந்த உபவாச நாளிலும் நாங்கள் எடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நீர் பதில் தருவதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா வலது கரங்களை வைத்து இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைகள் விலகி போவதற்காக ஸ்தோத்திரம். பலவீனங்கள் எல்லாம் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். புது எண்ணெயினால் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறேன். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம். ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீரா
ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்திலே எல்லா விதமான ஆண்டவரே முன்னேற்ற முடியாதபடி இருக்கிற தடைகளை தகர்த்து போடுகிறவர்களுக்கு முன் செல்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்தெந்த பகுதியிலே வளர்ச்சிகள் வேண்டுமோ, முன்னேற்றங்கள் வேண்டுமோ, அந்தந்த பகுதியிலே கர்த்தர் நமக்கு ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவத்திலே நாம் வளர அல்லேலூயா எந்த மனுஷனையும் தெரிந்தவனாய் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே, எங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தாரும், ஆவிக்குரிய உயர்வை தாரும், மேன்மையை தாரும். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இருந்த வண்ணமாக இருக்காதபடி கர்த்தர் எங்களை மறுரூபப்படுத்தி எங்களை வளர பண்ணுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசேஷமாக ஆண்டவரே வரங்களை விரும்புங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒரு விருப்பத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. நல்ல கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல விருப்பத்தை தாரும், ஆவிக்குரிய ஆண்டவரே வளர்ச்சியிலே எங்களுக்கு ஒரு வளர விருப்பத்தை தாரும், ஆவிக்குரிய வரங்கள் எங்களுக்குள்ளே வல்லமையாகி செயல்பட நல்ல விருப்பத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நல்ல கரங்களை அசைத்து ஜெபம் பண்ணுங்கள். எல்லா தடைகளை உடைக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே இருக்கிற தடைகள், நல்ல விருப்பங்கள் வருவதாக, தவறான விருப்பங்கள் எல்லாம் மாறுவதாக, சாக வேண்டும் என்ற விருப்பங்கள் மாறுவதாக, போதும் என்று அந்த விருப்பங்கள் ஆண்டவரே அப்படி வராதபடி இன்னும் கர்த்தரை நிரப்பணும். கணுக்கான அளவில் முழங்கால் அளவில் நீச்சல் ஆழத்துக்குள்ளே நாங்கள் போகணும். இன்னும் கர்த்தர் எங்களை ஆயத்திருக்கிற ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளையும் ஆண்டவரை அனுபவிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தருவாராக. ஆவிக்குரிய சகல ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபமுங்கள். ஹல்லேலூயா. இன்னும் அன்பை நாளும் நீளம் உயரம் என்னதென்று அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படியாக ஆவிக்குரிய சகல நன்மையினால் நிரப்புவதற்காக, கிருபையினால் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். இயேசுவே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்வோமா? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, நீ ராஜாதி ராஜா. அல்லேலூயா. நீர் வரப்போகிற ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் எல்லாம். அல்லேலூயா. எங்கள் ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னாலும் வெற்றி தருகிறவரே உம்மை துதிக்கிறோம். எப்பொழுதும் எங்களை ஜெயிக்க வைக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். பலவீனங்கள் எல்லாம் சுமந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிலுவையில் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல ஆராதனை பண்ணுங்கள். நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். நம்முடைய நாமத்திலே ஒரு விடுதலை வருவதற்காக ஸ்தோத்திரம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போவதாக, சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன் எங்களை புதிதாக்குவதற்காக நன்றி. இன்னும் வாயிலை திறந்து கர்த்தரை துதிக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை புதிதாக்குவாராக, விடுவிப்பாராக. ஹல்லேலூயா. பழைய எண்ணங்கள் எல்லாம் மாறட்டும். சிந்தையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் விலகுவதற்காக நன்றி. தூய ஆவியினாலே நிரப்புவதற்காக நன்றி. தூய அபிஷேகத்தால் நிரப்புவதற்காக நன்றி. இம்மட்டும் உதவி செய்த எபினேசர் இனிமேலும் உதவி செய்ய வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் புறக்கணிப்பதில்லை. எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரை புறக்கணிப்பதில்லை. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களை கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுவார். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை கூர்மையும் இயந்திரமான பற்குள்ள இயந்திரமாய் மாற்றுவதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏதோ தேவனுடைய வல்லமையை தொடுவதற்காக நன்றி. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதற்காக நன்றி. அநேகருக்குள் இருக்கிற அந்த ஹெவினஸ், அந்த பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. எல்லா பாரங்கள் விலகுவதாக, எல்லா வேதனைகள் மாறுவதாக, துக்கங்கள் மாறுவதாக, மரண கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஓ நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் உண்டாகட்டும். இப்பொழுது தெய்வீக சுகம் வருவதாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். சிலுவையில் இந்த நோய்களை சுமந்து உந்தன் சரீரத்தில்
தேவனே, சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தி உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே. என் தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், பலகரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே, அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், பலகரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், ஆத்துமாவை தினம் தேற்றிடும். என் தேவனே, புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், ஆத்துமாவை தினம் தேற்றிடும். என் தேவனே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், பலகரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே, அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், பலகரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலே கூடும் ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சகலத்தையும் நீ செய்ய வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையில் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றும்படியாக நாம் தங்கி இருக்கிற அந்த வீடுகளில் சில பிரச்சனைகள், போராட்டங்கள், நாம் ஜெபிக்க முடியாதபடி, நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி, தேவனோடு நெருங்கி வர முடியாதபடி தடைகள் இருக்கும் என்றால் நம் வலது கரங்களை வைத்து ஆண்டவரே, அந்த பகுதியில் இருக்கிற இருளின் கிரியில் எல்லாம் அழித்து அந்த பகுதியில் எங்கள் மூலமாய் ஒரு வெளிச்சம் அங்கே வருவதாக சொல்லுங்கள். இந்த உலகத்துக்கு நீங்க வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அங்கே தாவீது சொன்னது போல, தேவரீர் இருளை நீர் வெளிச்சமாக்குவீர். உங்க இருளை எல்லாம் கர்த்தர் வெளிச்சமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு வெளிச்சத்தை அங்கே கொடுக்க வல்லவராய் இருப்பதற்காக ஹல்லேலூயா. நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இன்னும் அதிகமான ஒரு வெளிச்சம் கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். மலையில் மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது. மலையில் மேல் இருக்கிற பட்டணமாக தேவன் நம்மை வைத்திருக்கிறபடினாலே நல்ல 2 கரங்களை வைத்து சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். மலையில் மேல் இருக்கிற பட்டணமாக எங்களை ஆண்டவரை நீரும் தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் மறைந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக, அநேகருக்கு வழிகாட்டும்படியாக, அநேகர் உங்களை நோக்கி ஓடி வரும்படியாக ஹல்லேலூயா. அதை உதிக்கிறவன் ஒளியிடத்தில் அங்கே ராஜாக்கள் வருவார்கள். அங்கே அப்படிப்பட்ட ஒரு கர்த்தர், ஒரு வெளிச்சத்தை உங்களுக்குள்ளே தேவன் உதிக்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அந்த வெளிச்சம் உதிப்பதாக. ஓ, மங்கி இருக்கிற தீயெல்லாம் அணையாத தேவன் ஒரு வெளிச்சம் எங்களுக்குள்ளே வருவதாக. ஷபரா ஹந்துரா பலபா. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான பழைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி புதிதாக்குகிற தேவன். உங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தேவன் உங்களை மாற்றுகிறார். எல்லாரும் வலது கரங்களை வைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற பகுதிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல கரங்களை அசைத்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கிற அந்த காரியங்கள்லாம் விலகுவதாக. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். இருளின் கிரிகள் அழிக்கப்படுவதாக. அங்க இருக்கிற துன்மார்க்க ஆவிகள் அழிக்கப்படுவதாக. பில்லி சொன்னிய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக.
மாந்திரிக கிரிகள் அழிக்கப்படுவதாக. விசேஷமாய் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. ஆமென். நல்ல ஜெபம் பண்ணுங்கள். தூதர்களுடைய பணிவிடைகளை தேவன் அனுப்பி ஆச்சரியமான விடுதலையை தேவன் கொடுக்கிற தேவன், ஆச்சரியமான விடுதலை கர்த்தர் கொடுக்கிறவர். இந்த நாளிலும் கர்த்தரதை செய்ய அவர் வல்லவராய் இருப்பதற்காக ஓ உமக்கு ஸ்தோத்திரம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான வன்கண்கள், எரிச்சலின் ஆவிகள், பொறாமைகள், பொல்லாத நினைவுகளுக்கு தேவன் உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை வைத்து ஆண்டவரே, பொல்லாத நினைவுகளுக்கு, பொல்லாத நபர்களுக்கு, பொல்லாத ஆவிகளுக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் இருக்கிற பகுதியிலே ஒரு பெரிய விடுதலை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, கர்த்தர் செய்ய வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய சபையை சுற்றியுள்ள பகுதிக்காக நல்ல பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். நல்ல 2 கரங்களை உயர்த்தி இந்த பகுதியில் ஒரு திறந்த வானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்கள். இந்த சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் மறைவாக வைக்கப்பட்ட கண்ணிகள்லாம் தரிக்கப்படுவதாக. இந்த பகுதி முழுவதிலும் தூதருடைய சேனைகள் இறங்கும்படியாக நல்ல ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்கள். சபைக்குள்ளே வருகிற எல்லா ஜனங்கள் இந்த பகுதியில் வலது புறம் இடது புறம் நாங்கள் இடம் கொண்டு பெருகும்படியாக கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. சொல்லுங்க, வலது புறம் இடது புறம் நல்ல சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இடம் கொண்டு நாங்கள் பெருகும்படி கர்த்தர் ஒரு பெருக்கத்தை தருவதற்காக, விருத்தியை தருவதற்காக. ஓ கர்த்தர் ஆண்டவரே மிகவும் விருத்தி அடைய செய்கிற தேவன், மிகவும் எங்களை பலுகி பருக பண்ணுகிற தேவன். கர்த்தர் அப்படிப்பட்டவர் கிருபைகளை நீ தருவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஒரு பெருக்கத்தை ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தருவதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஓ ரிபா பாபா சம்பரதுரா பலபரபலபரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். 2 கரங்களை வைத்து சொல்லுவோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் ஜெபங்கள் நடைபெற வேண்டும். 24 hours ஜெபங்கள் நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படியாக, உடன்படிக்கை பண்ணி ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியத்துக்காக அறிவுள்ள கரங்களை பிடித்து ஆண்டவரே இவங்க பக்கத்தில் கைப்பிடிச்சு ஜெபிக்கிறோம். இவங்களை உடன்படிக்கை ஜெப வீரராக வீராங்கனையாக மாற்றும். அவங்க சபையிலே வந்து வாரத்துக்கு 1 மணி நேரமாக ஜெபிக்கக்கூடிய கிருபை, குறைஞ்சது 1 மணி நேரம் நீங்கள் பொருத்தனை பண்ணி நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டுடைய சமத்திலே அப்படி வந்து ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக நல்ல ஜெபம் பண்ணுங்கள். அறிவுள்ள கரங்களை பிடித்து இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அதிகமாக ஜெபம் பண்ண ஆண்டவரே கிருபை தருவீராக. உடன்படிக்கை பண்ணி ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். உடன்படிக்கை பண்ணி ஜெபிக்கிறவர்களை கொண்டே கர்த்தர் பெரிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓ நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு வருகிறோம். ஷதரா ஹந்துராபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரை. உடன்படிக்கை பண்ணி ஜெபிக்கக்கூடியவர்களை எழுப்புவதற்காக சோதனம். நன்றி ஆண்டவரை. சபையிலே ஆண்டவரே எப்பொழுதும் ஜெபங்கள் நடைபெற நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஸ்தலம் முழுவதும் ஜெப ஆவினால் நிரப்புவீராக, விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புவீராக, மன்றாட்டின் ஆவினால் நிரப்புவீராக. ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் எல்லாம் விலகும்படி நல்ல கரங்களை அசைத்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்க ஜனங்களை கொண்டு வரவிடம் தடுக்கிற ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். இந்த பகுதி முழுவதிலும் ஒரு ஆளுகை வருவதாக, தேவ ஆவியாவுடைய ஆளுகை வருவதாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஜெப அபிஷேகத்தை நீர் ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மாலே கூடும் ஆண்டவரே, கூடும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு
நம்முடைய சபையின் தரிசனத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எழுப்புதலின் தரிசனம் நமக்குள்ளே நிறைவேறும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனம் எழுப்புதலின் தரிசனம். அல்லேலூயா. அந்த எழுப்புதலின் தரிசனத்தை நாம் பெற்று ஆண்டவரே அதுக்காக ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் அந்த எழுப்புதலின் தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்த பொழுது அவனை தேடி அநேக ஜனங்கள் என்ன செய்தார்கள்? புறப்பட்டு வந்தார்கள். யூதேயாவிலிருந்து எருசலேமிலிருந்து அநேகர் வந்து அவங்க சொன்னார்கள், நாங்கள் என்ன செய்யணும், மறந்துடுவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டார்கள். அப்படி அவ்விதமாக ஒரு எழுப்புதல் நம்ம சபையில் உண்டாக வேண்டும். அநேக ஜனங்கள் சபையை தேடி என்ன செய்யணும்? ஓடி வர வேண்டும். அது கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த எழுப்புதலின் தரிசனம் நமக்குள்ளே அப்படியே அணைஞ்சு போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அது கொழுந்து விட்டு என்ன செய்யணும்? எரிய வேண்டும். என்னன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யோவான் ஸ்நானகன் காலத்தில் ஏற்பட்ட எழுப்புதலை போல இந்த சபைக்கு ஒரு எழுப்புதலை நான் தருவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் திரளான ஜனங்கள் வந்து ஞானஸ்தானம் எடுப்பார்கள். யோவான் ஸ்நானகன் காலத்தில் அநேகர் மனம் திரும்பி என்ன செய்தார்கள்? ஞானஸ்தானம் எடுத்தார்கள். கர்த்தர் அவிதமாக ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் சபைகளை தரணும். இதுதான் நம்முடைய உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ஏதோ வந்தோம் நான் பரலோகத்துக்கு போகணுன்றக்காக அப்படி அல்ல. நம் மூலமாய் அங்கே கோடிக்கணக்கான ஜனங்கள் பரலோகத்துக்கு வரணும். அதான் முக்கியமான ஒரு காரணம். நம்ம பரலோகத்துக்கு போகிறது பெரிய காரியம் இல்லை. நம்ம நிச்சயம் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போயிடுவோம் நம்பிக்கை இருக்குது? எத்தனை பேருக்கு இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், நீங்கள் நீதிமான். ஆனால் அது முக்கியம் அல்ல, நம் மூலமாக எத்தனை பேர் போகிறாங்க என்பதுதான் அது முக்கியம். எனவே அதுக்காக தான் நம்ம அந்த எழுப்புதலின் தரிசனம் எல்லாருக்குள்ளேயும் வர வேண்டும். வில்லியம் சீமோர் என்ற தெய்வ மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது அவர் அந்த 1910 அந்த நாட்களில் அவர்களெல்லாம் சேர்ந்து ஜபித்த பொழுது அவர் ஒரு இதில் வேலை பார்த்து கொண்டு இருந்தாராம். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு உணவு விடுதியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். அப்போது ஒரு நாளைக்கு எழுப்புதலுக்காக அந்த எழுப்புதல் மேலே உள்ள வாஞ்சையினாலே 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவாராம்? 3 மணி நேரம். அப்புறம் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எதுவுமே நடந்த மாதிரி தெரியவில்லை. ஆனால் திடீரென்று ஆவியானவர் சொன்னார், 3 மணி நேரம் இல்லை, நீ இப்போ 5 மணி நேரம் என்ன செய், ஜெபி. அவர் 5 மணி நேரம் ஜெபித்திருக்கிறார். அப்புறம் சொல்லியிருக்காரு, இல்லை இன்னும் 7 மணி நேரம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அவர் வேலை பார்த்துட்டு, கஷ்டமான ஒரு வேலை, அந்த வேலையும் பார்த்துட்டு ஒரு 7 மணி நேரம் என்ன செஞ்சிருக்கிறாரு? 18 மாதங்கள் விடாமல் 7 மணி நேரம் ஜெபித்திருக்கிறார். எவ்வளோ நேரம் உடன்படிக்கை பண்ணி ஜெபிக்கிறது. அந்த விளைவாக நடந்த காரியம் என்னவென்றால், அசுசா ஸ்ட்ரீட்டில் கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாக என்ன செஞ்சார்? இறங்கி வந்தார். எப்பொழுதுமே கிரயம் செலுத்தாமல் அங்கே எழுப்புதல் என்ன செய்யாது? வராது. அந்த அசுசா ஸ்ட்ரீட்டில் தேவனுடைய வல்லமை அங்கே இறங்கி வந்தது. தேவனுடைய பிரசனம் வந்தது. நடந்த காரியம், அங்கே தீயணைப்பு வீரர்களுக்கு சொல்லிட்டாங்க, தீ இது அந்த கட்டடத்தில் அப்படின்னு சொல்லி வேகமாக ஃபயர் இன்ஜின் வந்து பார்த்தா தீயில் பரிசுத்த ஆவியான அக்னி இறங்கி இருக்குது அங்கே மேலே சபையில். எல்லாரும் மேலும் தேவன் அவிதமாக இறங்கி வந்திருக்கிறார். அப்பொழுது நடந்த காரியம் பாருங்கள், அங்கே உள்ளே வர முடியாமல், உள்ள இடம் கிடைக்காம அந்த தேவ பிரசனத்தில் அந்த தெரு ஃபுல்லாக அப்படி விழுந்து கிடந்து, ஐயோ கர்த்தாவே நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம்னு சொல்லி பாவ உணர்வு அடைந்து எல்லாம் அழ ஆரம்பித்தார்களாம். அந்த தேவனுடைய பிரசனம் அங்கே இறங்கி விழும் பொழுது ஒவ்வொருவரும் மனஸ்தாபப்பட்டு, நான் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டேன், பாவம் செய்துட்டேன் என்று சொல்லி தெருக்களில் புரண்டு அழ ஆரம்பித்தார்கள். அந்த இடத்துக்கு உள்ளே வர்றவங்களுக்கு நடந்த காரியம் பாருங்கள், அநேகர் மனம் திரும்பினது மாத்திரமில்லை, தொடர்ச்சியாக இரவும் பகலும் ஆராதனை என்ன செய்யவில்லை, நிற்கவே இல்லை. அந்த ஆராதனை போய்கொண்டே இருந்ததான். நடந்த காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அதன் பிறகு தேவன் ட்ரெமெண்டஸான மிரக்கல் செய்ய ஆரம்பித்தார். அந்த கண்ணே இல்லாத பிறவியிலேருந்தே கண் இல்லாத கண்ணு வந்தது. கை சூம்பினவர்களுக்கு கை இல்லாத கை தன்னப்போ எல்லாருக்கும் முன்னாடி கை என்ன செய்தது, வளர்ந்தது. இப்படி ஆண்டவர் பவுலின் கைனாலே தேவன் எப்படி விசேஷித்த அற்புதங்களை செய்தாரோ, அதுபோல பேதுருவின் மூலமாக எப்படி அற்புதங்களை செய்தாரோ, அதுபோல கர்த்தர் அந்த நாட்கள் இந்த சபைக்குள்ளே அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்ய பொழுது லட்சக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். பல தேசத்திலிருந்து அதை கேள்விப்பட்டு வந்து அங்கே பண்டித ராமபாய் கூட நம்முடைய இந்தியாவிலேருந்து அங்கே போய் எழுப்புதல் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. அந்த எழுப்புதல் அக்னி ஒவ்வொரு தேசத்திலும் பரவி எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அது வரைக்கும் பரிசுத்தாவி அநேகர் என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளவில்லை. அதில் அந்த பரிசுத்தாவி அந்த வில்லியம் சீமோர் மூலமாக தான் அசுசா ஸ்ட்ரீட்டில் உருவான சபை தான் அசம்பிளி ஆஃப் காட் சபை. கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா. அந்த அசம்பிளி ஆஃப் காட் சபை
அதிலிருந்து உருவானது. எனவே தான் கர்த்தர் எத்தனையோ சபைகள், சில சபையின் வரலாறை பார்க்கும் பொழுது தோன்றி இத்தனை ஆண்டில் மறைந்திருக்கிறது. ஆனால் அசெம்பிளி ஆஃப் காட் சபை இன்றைக்கும் எல்லா தேசத்திலும் எல்லா இடங்களிலும் அது வளர்ந்து வருவதற்கு காரணம் இது எழுப்புதலினால் உருவாக்கப்பட்ட சபை தான் அது அசெம்பிளி ஆஃப் காட் சபை. பரிசுத்த ஆவியின் அருள்மாறி ஊற்றப்பட்டு அந்த தலைவர்கள். எனவே இந்த நாட்களை நமக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளும் இன்னைக்கு காலையில் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதான் சொன்னார், இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்தார். இன்னைக்கு தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை, இன்றைய தினம். இன்றைய தினத்திலே கர்த்தர் ஒரு எழுப்புதலை உங்களுக்குள்ளே ஆரம்பிக்கிறார். இன்றைய தினத்திலே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாளை தினமே இல்லை, இன்னைக்கு இன்றைய தினத்தில் ஒரு ரிவைவலை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அது எங்களுக்குள்ளே அது என்ன செய்ய போகிறது, பற்றி எரிய போகிறது. அது ஒருவரு அணைக்க முடியும் விடாதபடி அதுக்கு பாருங்கள், நம்ம ஜெபம் பண்ணணும். முக்கியமாக பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க சொன்னார். உண்மையா என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே எங்கள் பாஸ்டருக்குள்ளே போட்டிருக்கிற அந்த எழுப்புதலின் அக்கினி அணைஞ்சு போயிடக்கூடாது, அது எரிஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். அதை அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தா அந்த அப்படியே அது எரியணும். எரியும் பொழுதுதான் தேவன் வல்லமையான காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார். அப்போ நம்முடைய அநேக காரியம் எதிர்பார்க்கிறோம், நடக்கவில்லையே, இன்னும் மனந்திரவில்லையே, இன்னும் இந்த பட்டணத்தை சந்திக்க முடியலையே, இந்த கிராமத்தை இன்னும் ஆண்டவரை கொண்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு பெருமூச்சு இருக்கும். ஆனால் தேவன் சீக்கிரமாய் தம்முடைய ஆவியை ஊற்றி ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், மாபெரும் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே இந்த எழுப்புதலை அங்கே பற்ற வைத்து அந்த எழுப்புதலுக்குள்ளே போன ஒரு நபர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8:5 வாசிக்கும் பொழுது, பிலிப் என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்துக்குள் போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை என்ன செய்தானாம், பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பை கர்த்தர் சமாரியாவுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றினார். அவன் அந்த பட்டணத்தில் போய் என்ன செய்தான், பிரசங்கித்தான். இன்றைக்கு கூட நமக்குள்ளே அந்த எழுப்புதலின் தாகம் இருக்கும் என்றால், முதலாவது நாம் வசனத்தை போய் என்ன செய்யணும், விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நாம் என்ன செய்ய வேண்டும், விதைக்க வேண்டும். இதான் முக்கியமான ஒரு காரியம். அந்த பிலிப்புக்குள்ளே இருந்த அந்த பாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த நாட்களே பயங்கர உபத்திரமான ஒரு காலம்தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அங்கே சபைகள் சிதறடிக்கப்பட்டு போயிற்று. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து என்ன செய்தார்களாம், சுவிசேஷ வசனத்தை என்ன செய்தார்கள், உபத்திரவங்களை கண்டு பயந்து போகவில்லை, அவர்கள் சுவிசேஷ வசனத்தை என்ன செய்தார்கள், பிரசங்கித்தார்கள். எப்பவுமே நீங்கள் இந்த பைபிள் ஸ்டடியில் தான் சொன்னேன், வாங்கிட்டே இருக்கக்கூடாது, நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? சபையில் காணிக்க போட்டு போனால் மட்டும் போதாது, அது இல்லை. கொடுக்கறதுனா நீங்கள் பெற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு போய் என்ன செய்யணும், சொல்லணும். அதை சொல்லாமல் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள்கிட்ட கணக்கு என்ன செய்வார், கேட்பார். கணக்கு ஒப்புவிக்கணும். ஊழியம் செய்வது எல்லாருக்கும் கர்த்தர் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எனவே தான் உங்களை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அங்கே பார்க்கும் பொழுது அவர் வசனத்தை பிரசங்கித்தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் வசனத்தில், பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் என்ன செய்தார்களாம், கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ரெண்டாவது, வல்லமை வெளிப்பட வேண்டும். வல்லமை என்ன செய்யணும், வெளிப்படணும். இன்னைக்கு சாதாரணமாக சுவிசேஷம் சொல்வதற்கும் வல்லமையோடு சுவிசேஷம் சொல்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. கடந்த நாட்களே ஒரு போதகரை நான் சந்தித்தேன். அவர் நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். அவர் சொன்னார், கிட்டத்தட்ட 30-40 சபையை இந்த பக்கம் கட்டியிருக்கிறேன், அநேக ஊழியர்களை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், உருவாக்கியிருக்கிறேன். அவர் சொன்னார், அவர் எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னா, அவர் எல்லா ஆராதனையிலும் ஒரு அற்புதம் நடக்குமா, எல்லா ஆராதனையும் நடக்குமா, ஒரு அற்புதம். நம்ம சர்ச்சு கூட வந்திருந்தார். அவர் சொன்னார், ஒரு முறை, நாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் தெரியல, இப்போ இன்னைக்கு நடக்க முடியாத ஒருத்தர் இந்த சபைக்குள்ளே வருவார் அப்படின்னு சொன்னார். அதுபோல் வந்தார். அப்போ சொன்னார், இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவர் எந்திரிச்சு, நீ நடக்க முடியாத நபர் இருக்கிறீங்க, எழுந்து என்ன செய்யுங்க, நடந்து வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருடைய கண்களுக்கு நான் எழுந்து என்ன செஞ்சார், நடந்து வந்தார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அப்போது அந்த நாட்களில் தேவன் கண்களுக்கு முன்பதாக தேவன் என்ன செய்தார், அற்புதம் செய்தார். அப்போ பிலிப்பு செய்த அந்த அதிசயங்கள், அற்புதங்கள், வல்லமைகள், இதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பட்டணத்தில் இந்த அற்புதங்கள் நடக்க முடியாதபடி அநேக அந்தகார வல்லமைகள் இருக்கிறது.
பொல்லாத வல்லமைகள் அது தான் பெரிய சக்தி என்பது என்ன செய்யுது, காட்டிட்டு இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை வைத்து இதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த மதுரை பட்டணத்தில் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அதை தடுக்கிற அந்தகார வல்லமைகள் விலகி போவதாக, பலவானின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக, இந்த பட்டணத்தில் எழுப்புதல் வருவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த பட்டணத்துக்கு என்ன ஒரு பிலிப்பாக வைத்திருக்கிறேன் சொல்லுங்க. இந்த பட்டணத்துக்கு என்னை ஒரு பிலிப்பாக வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் தான் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவேன், வீடு வீடாய் போய் ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்தை போய் சொல்லுவேன். அந்த ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வில்லியம் சீமோட்ட கர்த்தர் அதான் சொன்னார், நீ அந்த 3 மணி நேரம் ஜெபத்தை 7 மணி நேரம் மாற்றும் பொழுது அவருடைய சரீரத்தில் சில பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் அதை கர்த்தர் குணமாக்கல. ஆனால் அவர் மூலமாக என்ன யாரையா அனைகர் என்ன செஞ்சார், குணமாக்கிறார். சில சமயம் நமக்கு கேள்வி வரும், என்ன சுகமாக்கும், என்ன விடுதலையாக்கும், அதுக்கப்புறம் நான் போகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே சில பலவீனங்களை கர்த்தர் என்ன செய்வார், அனுமதித்திருப்பார். அது ஏன் நமக்கு தெரியும், அந்த ரகசியம் யாருக்குன்னு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் அவர் மூலமாய் தேவன் வல்லமையான அற்புதங்கள் அடையாளங்கள் என்ன செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த தாகம், எழுப்புதலின் தரிசனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அது எப்படி என்றால், ஒரு பட்டணத்தை மறுரூபமாக்க வேண்டும் என்ற தரிசனம். ஒரு பட்டணத்தை மறுரூபம், அங்கே சொல்லப்பட்டிருக்க பிலிப் என்பவன் சமாரியில் பட்டணத்துக்குள்ளே போய் அங்கே பிரசங்கம் பண்ணினான். அங்கே சொல்லப்பட்ட 7ஆம் வசனம் பாருங்கள். அங்கே அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அநேகரில் விட்டு என்ன செய்ததாம், புறப்பட்டது. அல்மைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்னைக்கு விசுவாசிகள் என்ன செய்யணும், தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும். பிலிப்பு பெரிய ஊழியக்காரெல்லாம் கிடையாது. அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட 7 பேரில் ஒரு நபரை தான் இருந்தான். அவன் நற்சாட்சி பெற்றவன், அவ்வளோதான். ஆனால் இவன் மூலமாக தேவன் வல்லமையான காரியங்களை செய்தான். அவனுக்குள் இருக்கிற ஆவியானவர் அங்கே இருக்கிற அசுத்தாவிகளை என்ன செய்தார், துரத்தினார். அசுத்தாவிகளாம் அலறி என்ன செய்தது, ஓடினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவளை விட்டு என்ன செய்ததாம், புறப்பட்டது. இதெல்லாம் நடக்கணுமா? எத்தனை பேர் நடக்கணும்னு சொல்லி விரும்புகிறீங்க? நம்ம அப்படின்னா என்ன செய்யணும், இதற்காக அதிகமாக என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களுடைய வரங்களை நீங்கள் என்ன செய்யணும், அனல் முட்டி என்ன செய்யணும், எழுப்பணும். உங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள் எல்லாம் அனல் முட்டி எழுப்பாமல் அப்படியே இருக்கக்கூடாது. ஜோமனை ஏற்கனவே வரம்லாம் பெற்றுக்கொள்ளணும் அவசியம் கிடையாது. என்னைக்கு பரிசுத்தாவி பெற்றுக்கிட்டீங்களோ அப்பவுமே எல்லா வரங்களும் உங்களுக்குள்ள இருக்குது. ஆமைன்னு சொல்லுவோமா? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த வரங்கள் உங்களுக்குள்ள என்ன செய்யும், பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஜோமன அந்த வரங்கள் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வல்லமையாக அது செயல்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் அதை செய்வார். நம்ம ஜோமனும் பொழுது தேவன் அசுத்தாவிகளெல்லாம் என்ன செய்வார், துரத்துவார். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அநேக குடும்பங்கள் இடிக்கப்பட்டு போனதுக்கு காரணம் அசுத்தாவிகள் தான். அந்த குடும்பங்களை செய்வனை, மந்திரவாதங்கள், அநேக தொழில்கள், வியாபாரங்கள்லாம் உடைந்து போனதுக்கு காரணம் என்னதான் காரணம், இந்த செய்வனை காரணம். அப்போது பிலிப்புக்குள்ளே இருந்த அதே ஆவியானதான் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ நீங்கள் இந்த நாட்களை ஜெபம் ஆண்டவரே, அந்த பகுதியில் இருக்கிற அசுத்தாவிகளை துரத்த எனக்கு என்ன செய்யும், கிருபை தாரும் ஆண்டவரே. அந்த பொல்லாத ஆவிகளை துரத்தணும். அப்போ தேவ ராஜ்யம் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்னா, ஒரு தெய்வ மனிதன் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு இடத்துல ஸ்தாபிக்கணும்னா அந்த பகுதியில் இருக்கிற பிசாசின் கிரிகளை நம்ம என்ன செய்யணுமா, அழித்தே ஆக வேண்டும். அப்படிலாம் தேவராஜ்யம் அங்கே என்ன செய்யாது, வராது. ஏன்னா பிசாசு தடுத்துட்டே இருப்பான். அப்போ இந்த பகுதியில் இருக்கிற பிசாசின் கிரிகளை நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், அழிக்கணும். எல்லாம் ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி கரங்களை வைத்து நல்ல ஜெபங்கள். அந்த பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே, தேவ ராஜ்யம் விரிவடைய முடியாதபடி, தேவனுடைய ராஜ்யம் பெருகாதபடி தடையாக இருக்கிற எல்லா அந்த பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்திலே அந்த பிசாசின் கிரிகள் எல்லாம் எரிந்து போவதாக, அந்த பிசாசின் வல்லமைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவதாக நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ரீஹாந்த ராபா ஷிகாரா துராமாலாபா ரீஹாந்த ராபா சந்தரா துராமாலாபா. எங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த போராட்டங்கள், அந்த பிசாசுகளை துரத்த தேவன் எங்களுக்கு வல்லமை தருவதற்காக சோத்திரம். எங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள் அனல் மூட்டி
எழுப்பப்பட நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாருக்குள்ளும் அந்த விசுவாசத்தை கொடுப்பீராக. கர்த்தர் எனக்கு அந்த வரங்களை தந்திருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற விசுவாசத்தை நீ தருவீராக. சத்துருவின் கிரிகளை அழிப்பதற்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் எடுத்து நீர் பயன்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகள் என்ன செய்தார்கள்? குணமாக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஒரு மனுஷன் ஒரு பட்டணத்தையே என்ன செஞ்சிட்டான்? மறுரூபப்படுத்துகிறான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை தேவன் நமக்கு என்ன செய்வாராக? தருவாராக. எனவே எழுப்புதலின் தரிசனம் உள்ள ஒரு சபையாக நம்ம சபை என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அந்த பட்டணத்தில் பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிதான சக்தி இவன் தான் எண்ணி ஒருத்தன் வந்து அங்கே என்ன செய்தான்? ஏமாற்றி கொண்டு வந்தான். ஆனால் அந்த நபரையும் கர்த்தர் தொட்டார். ஆமென் சொல்லுவோமா? சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் மாய வித்தைக்காரனாய் தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி இவ்விதமாக அவன் என்ன செய்தான் என்றால் சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அவனுடைய கிரியெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அழித்து அங்கே இயேசுவின் நாமம் அங்கே என்ன செய்தது? எந்த மனுஷனுடைய தனிப்பட்ட உயர்வல்ல, எவெல்லாம் தன்னை பெருசாக காட்டுறானோ அவனெல்லாம் கர்த்தர் தாழ்த்தி இந்த இடத்துல இந்த பட்டணத்தில் இயேசு என்ற நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட நாம் எல்லாம் 2 கரங்களை வைத்து ஆண்டவரே இந்த பட்டணம் மதுரை பட்டணத்தில் இயேசு என்ற நாமம் உயர்த்தப்பட நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்கள். இயேசு என்ற நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக, இயேசு என்ற நாமத்தில் அதிசயங்கள் நடப்பதாக, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய சக்தி என்று காட்டிக்கொண்டிருக்கிற தீய சக்திகள் எல்லாம் அழிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் அதோடைய கிரியெல்லாம் ஒன்றுமில்லாமல் போவதாக. சொல்லுங்கள். மந்திரவாதங்கள், சூனியங்கள், குறி சொல்லுகிற ஆவிகள் எல்லாம் கட்டப்படும்படியாக சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவிகளாம் கட்டப்படுவதாக. திருச்சபைக்கு விரோதமாய், திருச்சபை ஊழியர்களுக்கு விரோதமாய், விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாய் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற அந்த பொல்லாத தீய சக்திகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. அதோடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. குறி சொல்லுகிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக. எல்லாம் பொல்லாத பலவீனங்களை ஏற்படுத்துகிற ஆவியின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி ஒவ்வொருவருக்கு கர்த்தர் விடுதலை தருவதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த எழுப்புதலின் தரிசனம் உள்ள சபையாய் கர்த்தர் மாற்றணும். எல்லாம் 2 கரங்களை வைத்து அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, அந்த எழுப்புதலின் தரிசனம் நம்ம குறையவே கூடாது. நம்ம எப்படியாவது இந்த பட்டணத்தை மறுரூபப்படுத்தணும்னு சொல்லி எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது? அப்படிப்பட்டவங்களாம் நல்ல கரங்களை அசைத்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த பட்டணத்தை நம்ம இந்த பட்டணம் ஒரு அதாவது என்ன சொல்லணும், எப்படி சொல்லி நீங்கள் ப்ராஃபஸியாக சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த பட்டணம் சீஷர்கள் நிறைந்த பட்டணமாக என்ன செய்யட்டும்? மாறட்டும். சீஷருடைய தொகை மிகவும் என்ன செய்தது? பெருகிற்று. இந்த பட்டணத்திலே என்ன சொல்லுமோ ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வலது கரங்களை வைத்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த மதுரை பட்டணத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த பட்டணத்தில் இருக்கிற அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் விக்கிரகத்தின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் உமக்கு ஸ்தோத்திரம். சபையிலே ஆண்டவரே உம்முடைய எழுப்புதலின் வல்லமை ஆண்டவரை இறங்கி வருவதாக. ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையிலே சேர்க்க வேண்டும். தினந்தோறும் ஞானஸ்நான ஆராதனை நடப்பதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். தினந்தோறும் ஆண்டவரை ஞானஸ்நான ஆராதனை நடப்பதாக. தினந்தோறும் சுகமளிக்க கூட்டம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் அடையாளங்கள் தினந்தோறும் நடப்பதாக. பிசாசின் கிரியைகள் தினந்தோறும் அழிக்கப்படுவதாக. ராபா ஹாந்து ராபா சந்தரா துராபா. இந்த பட்டணத்தில் இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த பட்டணத்தில் இயேசுவின் நாமத்திலே அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ஆண்டவரை அசுத்த ஆவிகள் எல்லாம் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு வெளியே புறப்பட்டு போகட்டும். நமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு விடுதலையை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஜெயத்தை நீ தருவதற்காக ஸ்தோத்திரம். ஆமே. இந்த பட்டணம் முற்றிலுமாய் சந்திக்கப்படுவதாக. இந்த பட்டணம் சந்திக்கப்படுவதாக. இந்த பட்டணத்தை சந்திப்பதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பீராக. நல்ல 2 கரங்களை வைத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எழுப்புதலின் தரிசனம் எங்கள் சபைக்கு தாரும் ஆண்டவரே. அடுத்ததாக இதெல்லாம் ஜெப குறிப்பாக தான் நான் சொல்கிறேன். ஆனாலும் குட்டி குட்டி பிரசங்கமாக இருக்கும், ஜெப குறிப்பாக இருக்கும். ஆனாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தின நோக்கம் சாட்சிகளாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இந்த சாட்சி
உள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் கர்த்தர் அந்த எழுப்புதலை நம்ம கொண்டு வர முடியும். ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு சபையை என்ன செய்யணும், இருக்கணும். பெரையா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்க? மனோவாஞ்சையாய் கர்த்தருடைய வசனத்தை என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டு அதை காரியம் இப்படியா இருக்கிறதா தினந்தோறும் என்ன செய்தார்களாம், ஆராய்ந்து பார்த்துதான். எல்லாரையும் பார்க்கலும் எப்படி இருந்தார்களாம், நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இந்த நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்போ நற்குணசாலியாக இருந்தால் தான் சபை வளரும். அப்போ நம்ம சில சமயம் நம்ம எப்படி பேசுகிறோம், நடக்கிறோம் என்பதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்துருக்கிறோம் என்பது முக்கியம். நிறைய ஜெபிச்சா மட்டும் போதாது, ஜெபம் பண்ணுற அளவுக்கு ஸ்பாவங்கள் என்ன செய்யணும், மாறணும். இந்த நாளுக்கும் கூட நான் 3 வேற உங்களுக்கு காட்டும்படியாக விரும்புகிறேன் அவங்களுடைய ஸ்பாவங்களை. முதலாவது, இந்த தாவீது அந்த நாட்களே அவன் ஊழியம் செய்த பொழுது அவனுடைய மிகுந்த நெருக்கத்தின் மத்தியிலே தாவீது இருந்தான். தாவீது உடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறான், என் இருதயத்துக்கு அவன் எப்படிப்பட்டவன், ஏற்றவன் என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், தாவீது அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனுஷன் மாத்திரமல்ல, அவன்கிட்ட இருக்கிற சில இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு, நீ போய் சகோதரருக்கு போய் உணவு போய் என்ன செய்ய கொடுத்துட்டு வா. அப்போனா இப்போ உள்ள பிள்ளைங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க, அது மாதிரி சாம்பியில் வந்தப்போ என்னெல்லாம் என்ன செய்யலை கூப்பிட்டீங்களா, மறந்துட்டீங்க, இப்போ மட்டும் அன்னைமாருக்கு போய் என்னது சாப்பாடு கொடுக்க சொல்கிறீங்களா அப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆனால் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, அவன் போய் அவங்க அன்னைமாருக்கு சாப்பாடு என்ன செஞ்சான், எடுத்துகிட்டு ஓடுறான். ஓடிட்டு போய் அங்கே கொடுக்குறான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது மாத்திரமில்லை, 1 சாமுவேல் 17:22 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தான் கொண்டு வந்தவர்களை இறக்கி ரஸ்து காக்கிற ரசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமாக இருக்கிறீர்களா என்று என்ன செய்தான் கேட்டான். என்ன ஒரு அன்பு பாருங்கள். அவனை எல்லாரும் நேசிக்காட்டினாலும் அவன் தன் சகோதரன் என்ன செஞ்சான், சுகமாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டான். சிலர்லாம் நம்மகிட்ட கேட்டால் தான் நம்ம பதில் என்ன செய்வோம், கேட்போம். ஆனால் தாவீது மற்றவர்களை விசாரிக்கிற ஒரு நல்ல ஒரு பண்பை கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சார், கொடுத்திருந்தார். அவனுக்குள்ளே அந்த அன்பு பாருங்கள். இன்னைக்கு அநேகரை பார்த்தா பிடிக்கல, அவங்கள போய் சோத்திரம் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நம்பி உங்கள் மூலமாக எழுப்புதல் கொடுப்பார்? நான் சொல்கிறேன், உங்கள் பாவங்கள் மாறாமல் கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டார், அவர் சந்திக்க மாட்டார். உங்கள் ஜோம் மற்றவங்களை விசாரிக்கணும். என்ன கேட்டால், சுகமாக இருக்கிறீர்களா, பக்கத்தில் உள்ள பார்த்து கேளுங்க, சுகமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்க. இந்த மாதிரி விசாரித்து என்ன செய்யணும், பழகணும். நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அப்போது நேற்று ஒரு ஊழியர் அவருடைய பிரச்சனையை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார். நான் அது 1 வாரத்துக்கு முன்னாடி அனுப்பியிருக்கேன். நான் வாட்ஸ்அப்பே பார்க்குறது கிடையாது, திடீர்னு தான் பார்த்தேன். அவர் இப்படி பிரச்சனையை அனுப்பியிருந்தார். உடனேயும் அவருக்கு நான், கவலைப்படாதீங்க பாஸ்டர், உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவருக்கு உடனே ஒரு செய்தி அனுப்பினேன். அப்போது நம்ம சில நேரத்துக்கு நமக்கு ஒருத்தரை விசாரிக்கணும். அது பாருங்கள், அதுக்கு எப்படி வரும்னா அன்பு. அதோடைய அடிப்படை என்னது, அன்பு. பாருங்கள், அந்த அன்பு தான் நமக்குள்ள தேவை. ஒரு ஊழியர் சொல்கிறார், நீ அந்நிய பாஷை நீ பேசினாலும், நீ மனுஷர் பாஷை பேசினாலும், தூதர் பாஷை பேசினாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலம் போல இருக்கிறேன், ஓசையிடுகிற. அப்போ அன்பு இல்லாட்டினா ஒன்றுமே கிடையாது. எவ்வளோதான் அந்நிய பாஷை பேசினாலும், வானத்துக்கு பூமி குதிச்சாலும், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை உங்களால் நேசிக்க முடியலன்னா, சபைக்கு வர்ற விசுவாசிகளை உங்களால் நேசிக்க முடியலன்னா, உங்கள் சகோதர சகோதரிகளை அவங்க உங்களை நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருந்தால் அவங்க பொறாமப்படலாம். வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் பிதாக்கள் அவன் மேல் என்ன செய்தார்கள், பொறாமை கொண்டார்கள். யாரு? நம்முடைய பிதாக்கள் எவ்வளோ மோசமானவர்களாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. பிதாக்கள் அவள் மேல் என்ன செய்தார்களாம், பொறாமை கொண்டார்கள். யார் மேலே? யோசேப்பு மேலே பொறாமை கொண்டார்கள். அப்போ நீங்கள் சிலர் பொறாமை நாவியோடு உட்கார்ந்துருக்கக்கூடாது, எரிச்சலின் நாவியோடு உட்கார்ந்துருக்கக்கூடாது. மற்றவங்க நல்லா இருக்க வேண்டும்னு சொல்லி என்ன செய்யணும், விரும்ப வேண்டும். அப்போது இந்த ஸ்பாவங்கள் மாறணும். பரிசுத்த ஆவியின் கூட்டத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்களாம், பலன் அடைந்து நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுவதுனா எப்படின்னா, நற்குணசாலிகளாக மாறி நீங்கள் சாட்சியாக நீங்கள் என்ன செய்வீங்க, இருப்பீங்க. இந்த தாவீதுக்குள்ளே நிறைய நல்ல ஸ்பாவங்கள் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவன் அந்த
சவுல் அவனுக்கு விரோதமாக இருந்தாலும் அவன் சவுலுக்கு விரோதமாக தன்னை என்ன செய்யல, ஒரு நாளும் சவுலுக்கு விரோதமாக என்ன செய்யல, பேசவும் இல்லை. அவனுக்கு கொலை செய்வதற்கு நிறைய வாய்ப்பு என்ன செய்தது, கிடைத்தும் அதை என்ன செய்யல, செய்யவும் இல்லை. அவன் எவ்வளவு பொறுமையோடு அவன் இருக்கிறான் என்று பாருங்கள். இந்த இந்த தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவன் வனாந்திரத்திலே சுற்றி கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு அந்த வனாந்திரத்தில் நாபாலுடைய எல்லா அந்த ஆடு மாடுகள்லாம் பாதுகாத்து, மெய்ப்பொருளில் பாதுகாத்து இதெல்லாம் செய்து கடைசியாக அவர்கிட்ட போய் அங்கே சுக செய்தியை சொல்லும்படி அனுப்புகிறான். நீங்கள் வாசித்து பார்த்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவனை நோக்கி நீர் வாழ்க. பாருங்கள், ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு வாழ்த்து தாவீதில் தான் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஒரு வீட்டுக்கு நீங்கள் வாழ்த்துக்கு கொண்டு போனால் எப்படி கொண்டு போகணும், அங்கே பாருங்கள், நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவன் என்ன செய்தான், வாழ்த்தினான். சொல்லுங்க, நீர் வாழ்க. பக்கத்தில் உள்ளவங்களை உங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கு போனால் என்ன செய்யணும், அப்படியே பார்க்கக்கூடாது. கவனிங்க, ஒரு வீட்டுக்கு போனால் என்ன வாங்கியிருக்காங்க, என்ன வச்சுருக்கிறாங்க, எப்படி இதுக்கு பணம் கிடச்சிச்சு, எப்படி இதை வாங்குச்சு, இப்படியே மண்டையில் ஓடக்கூடாது. என்ன பண்ணணும், அந்த வீட்டுக்கு போனால் நல்ல இருதயத்தோடு என்ன செய்யணும், வாழ்த்தணும். நீர் வாழ்க, நீர் என்னது, வாழ்க, உமக்கு சொல்லுங்க பக்கத்தில், நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை என்ன செய்தாங்க, வாழ்த்தி. இந்த வாழ்த்து செய்தி யார் கொடுத்து விடுறது, தாவீது. அவன் வேலைக்கார 10 பேரை கூப்பிட்டு போய் அவன் சுக செய்தி விசாரி இதெல்லாம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறான். அப்போ தாவீதுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் பாருங்கள். அவன் எந்த அளவுக்கு அவன் மற்றவர்களை என்ன செய்தான், நேசித்தான் என்பது பாருங்கள். மற்றவர்களை வாழ்த்துவதும், மற்றவர்களுக்கு சமாதானம் வரணும், மற்ற குடும்பத்துக்கு எப்படி இருக்கணும், சமாதானமாக. சில வீட்டில் சண்டை நடந்தால் இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் அப்போ பார்த்துக்கோங்க, உங்கள்கிட்ட என்ன ஆவி இருக்குன்னு நீங்களே என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்கள். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் மற்றவங்க வீட்டில் சண்டை நடந்தால் உங்களுக்கு தூக்கம் வராது. அவங்களுக்காக பரிந்து பேசி என்ன செய்வீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவரே, அந்த வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே சரியான உறவு இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே சில பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அந்த வீட்டுக்காக நீங்கள் பரிந்து பேசி என்ன செய்வீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. அதான் பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்ற அர்த்தம். சிலர் வந்து இருக்கிறதுலையும் கொஞ்சம் எரிகிற இதில் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் ஊற்றிட்டு போயிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் எரிச்சிட்டு போய் சண்டை போட்டு நல்லா கட்டி வரலும் சண்டை போட்டு அவங்க பிரிஞ்சு போகிற வரைக்கும் விட மாட்டாங்க. சில ஆட்கள் விடாமல் ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணுவாங்க. அப்போ இந்த இந்த சம்பவத்தை நீ பார்க்கும் பொழுது இவன் இந்த எவ்வளவு தூரம் நல்ல ஒரு இருதயத்தோடு அனுப்புகிறான். ஆனால் நடந்த காரியம், நாபால் அதுக்கு பாத்திரமான என்ன செய்யல இல்லை. அவன் என்ன செய்தான், அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பாருங்கள், நன்மை செய்த தாவீதுக்கு என்ன செஞ்சான், தீமை செஞ்சான். அவன் வந்து நான் எப்படி அவனை கொடுப்பேன், நான் அறியாத ஒரு மனுஷனுக்கு எதெல்லாம் கொடுப்பேனா, அப்பத்தை கொடுப்பேனா, தண்ணியை கொடுப்பேனா, அது கொடுப்பேனா அவன் சொல்லி தேவையில்லாமல் என்ன செய்கிறான், பேசுகிறான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சீறினான். அங்கே சொல்லப்பட்ட 14ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது வேலைக்காரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினார், அவர்கள் பேரில் அவர் என்ன செஞ்சாராம், சீறினார். இந்த சீறுகிற ஆவிலாம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சில சமயம் சீறி அப்படியே வரும் மக்களை கோபம். எனவே இந்த நாபால் இதெல்லாம் யார் சீறுற புத்தி, யாருடைய புத்தி, நாபாலுடைய புத்தி. இந்த புத்திலாம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, எழுப்புதலுக்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிற முடி அநேக பாவங்கள் உங்களை விட்டு என்ன செய்யணும், போகணும். யாரை பார்த்தாலும் சீர்றது, வந்து வந்து ஜோமனா இங்கே ஜோமனாது அங்கே போ அப்படின்றது. அப்புறம் வந்தது இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து சொல்கிறேன், ஆனால் நீங்கள் நடக்குதா எனக்கு தெரியாது. ஆனால் அப்போ இது நான் உட்கார வச்சார் எந்திரிச்சு போ அப்படின்றது. அப்படி சீர்றது, எல்லாத்தையும் என்னது சீர்றது. அப்போ யாரை பார்த்தாலும் சீர்றது. இந்த சீர்ற புத்தி நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இராதபடி அந்த மோசையை போல, மோசை தேவனுடைய வீட்டில் எங்கே உண்மையிலவனாக இருந்தால் அவன் பூமி அனைத்துல எப்படி தானா சாந்த குணம் உள்ளவனாக இருந்தார். அப்போ நம்முடைய குணங்கள் மாறணும். இந்த நாபாலுடைய குணம் மோசம். ஆனால் தாவீது நல்ல மனுஷனாக இருந்து அந்த மனுஷனுக்கு நன்மை செய்தான், அவனுடைய ஆடுகளை பாதுகாத்தான், அவனுடைய மெய்ப்பொருளுக்கு எந்த வருத்தத்தை அவன் என்ன செய்யல
கொடுக்கவில்லை. அந்த வனாந்தரத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம் நன்மை செய்தான். அப்போ நம்ம தாவீதுக்குள்ள இருந்த அந்த நன்மை செய்கிற ஒரு ஸ்பாவம் நமக்குள்ள இருக்கணும். மற்றவங்களை வாழ்த்துகிற, மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஸ்பாவம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இவனோ எப்படிப்பட்டவனா இருந்தான்? பொல்லாத மனுஷனா இருந்தான். இப்படிப்பட்ட காரியங்களை இந்த வேலைக்காரன் சொல்கிறேன். வேலைக்காரனுடைய நாபால் பெற்ற சாட்சியை பாருங்கள். 17ஆம் வசனத்தை பாருங்கள். இப்போதும் நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடு பேச முதல்ல இவருக்குள்ள யாரும் அவர்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது, பேச முடியாத அளவுக்கு டென்ஷன் பாட்டி. அவர் பயங்கரமான டென்ஷன், கோபம் அவருக்குள்ள வருது. சிலர்கிட்ட போய் பக்கத்தில் போய் என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது. சிலர் வீட்டில் அப்படி இருக்கும், மனைவிட்ட பேச முடியாது, சிலர் கணவன்கிட்ட பேச முடியாது. அவ்வளோ கோபம் என்ன செய்யும் பக்கத்தில். இவர் டெரர் அப்படின்னுவாங்க. நான் ஒருத்தர் சொல்லுவார் அடிக்கடி, எங்கள் அப்பாட்ட சொன்னார், நான் அப்படியே ஃபயர் பண்ணிடுவேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, ஃபயரில் அன்பை தான் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒருத்தரையாக ஃபயர் பண்ணி அங்கே சொன்னார்ல, ஏறிப்போ மொட்டத்திலேயே அப்படின்னு என்ன பண்ணிட்டான், வானத்திலேருந்து அக்னி இறங்கி பச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னான். அந்த பழைய ஏற்பாட்டின் ஆவி நமக்குள்ள அல்ல, நமக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கும் பொழுது, அன்பின் நம்முடைய இருதயத்திலே தேவன் பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஊற்றி இருக்கிறார். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே இவங்களை அழியும், இவங்களை கொல்லும், இவங்களை அவளை அப்படியே சொல்ல ஜோமன்னு சொன்னார். இல்லை, அவங்களை என்ன செய்யும், ரட்சியும் ஆண்டவரே. அவங்களுக்காக பரிதபித்து செபிக்க வேண்டும். அப்போ பாருங்கள், தம்மோடு பேசக்கூடாத பேலியானின் மகனாக இருக்கிறார். அவன் வேலைக்காரனே சாட்சி கொடுக்குறான். யாரை குறித்து? நாபாலை குறித்து. அப்போ அபிகாயில் அந்த அம்மாக்குள்ளே பாருங்கள், வீட்டுக்கு இந்த அம்மாக்குள்ளே நல்ல சுபாவம் இருந்துச்சு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வேகமாக அங்கே திராட்சை ரசம் மற்றும் சமையல் பெற்ற 5 ஆடுகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு, அத்திப்பழ அடைகள்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்க, தாவீதை எதிர்கொண்டு போகிறாங்க. இந்த அம்மாக்குள்ளே நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா, நல்ல ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறார், கட்டுகிறார். ஒரு புத்தி, நல்ல புத்தி இருந்துச்சு. சிலருக்கு நல்ல புத்தி என்ன செய்யாது, இருக்காது. அப்போ இந்த அம்மா போய் அங்கே அவருடைய பாதத்தில் விழுந்து அங்கே என்ன செய்கிறாங்க, அங்கே பேசுகிறாங்க. அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவன் என்ன செய்கிறான், இருக்கிறான். அவன் பெயர் நாபால். அவனுக்கு பைத்தியம் இருக்கிறது. அடுத்த மனைவி அவனை குறித்து கொடுக்குற சாட்சியை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. அந்த ஆளுக்கு கொஞ்சம் என்னது, பைத்தியம். நீங்கள் யார்ட்டையும் போய் வீட்டில் சொல்லிடாதீங்க, போய் அடி வாங்கிடுவீங்க. அப்புறம் அந்த ஆள் கொஞ்சம் மனசுலாம் என்ன செய்யலை, சரியில்லை, பைத்தியம் பிடிச்சிருக்குது, பைத்தியம். எனவே அந்த அம்மா சொல்கிறாங்க, அவன் பெயர் எப்படியோ அப்படி தான் என்ன செய்கிறான், அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உங்களுடைய அடியாளாக நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகிற காரியங்கள் பாருங்கள். இங்கே அவன் சொன்ன ஒரு வார்த்தை மிக அற்புதமான ஒரு வார்த்தை. அங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது 31ஆம் வசனம் பாருங்கள். நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவராகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் பொழுது உமது அடியாளை நினைப்பீராக என்றான். பாருங்கள், அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி சொல்கிறான், உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த இவனுக்கு இந்த காரியங்கள் நன்மைக்கு தீமை செஞ்சிருக்கிறானே, நாபால் மேலே அவன் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லி அவன் 400 பேரோடு புறப்பட்டு போகும் பொழுது இந்த அபிகாயில் அவனுடைய கோபத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டா, மாற்றி உடனே இப்போ சொல்கிறான். நான் அவ சொன்ன ஒரு வார்த்தையை கவனிங்கள். என் ஆண்டவனாகி உமக்கு துக்கமும் இராது, மன இடலும் இராது, நீர் பழி வாங்காமல் இருந்தது உண்டானால். அப்போ பழி வாங்க வரான், ஆனால் பழி வாங்காதபடி கர்த்தர் அவனை என்ன செஞ்சிட்டாரு, தடுத்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஏனென்றால் பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நீங்கள் கூட சிலர் மனசில் யாரையாவது பழி வாங்கணும்னு சொல்லி இப்படி போயிட்டு பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, அதை மறந்துரு, விட்டுரு. ஏனென்றால் அப்படி விட்டுட்டா உங்களுக்கு என்ன நடக்குமா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற துக்கமும் இராது, மன இடலும் இராது. உங்களுக்கு துக்கமும் இருக்காது, மன இடலும் இருக்காது. இன்றைக்கி அநேகர் சிலரை நினச்சி அவங்கள பழி வாங்கிடணும், அவங்கள அப்படி பண்ணிடணும், அவங்க முன்னாடி இப்படி செஞ்சு காமிச்சிடணும், அவங்க முன்னாடி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வரும் பொழுது நீங்கள் இந்த அபிகாயிலை போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன செய்கிறாரு, விட்டுரு. இந்த காரியத்தில் மனசில் வச்சு சஞ்சலப்படாத, அவங்கள பின்தொடர்ந்து போய் அவங்களுக்கு விரோதம் செய்ய செய்யாத, போகாத, தீமை செய்ய போகாத.
தீமையை நன்மையால தான் என்ன செய்யணும்? வெல்லணும். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? தீமையை தீமையால் என்ன செய்யக்கூடாது? வெல்லக்கூடாது. அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அவங்க உங்களை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கலாம், உங்களை மதிக்காமல் இருந்திருக்கலாம், உங்களை அவங்க அவமானப்படுத்தியிருக்கலாம், உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட தப்பு தப்பாக பேசியிருக்கலாம். அதுக்காக நீங்களும் 10 பேர்கிட்ட போய் அவள் 10 பேர்கிட்ட பேசினா நான் 20 பேர்கிட்ட பேசுவேன்னு சொல்லி பேசக்கூடாது. என்ன சொன்னால் பேசினா என்ன செய்யட்டும்? பேசிட்டு போட்டோம். நான் கர்த்தரோடு எப்படி இருப்பேன்? உண்மையாக இருப்பேன். நான் அவளுக்கு தீமைக்கு பதில் நான் என்ன செய்வேன்? நன்மை மாத்திரம் செய்வேன் என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து, எப்படி அபிகாயிலை கர்த்தர் அனுப்பி அந்த பெரும் பாதகத்துக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? தாவீதை தப்புவித்தான். அவன் சொல்லுகிறான், தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நீங்கள் பாவம் செய்யாதபடி கர்த்தர் உங்களை தடுத்துடுவார். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா? பெரும் பாதகம் உங்கள் வாழ்க்கையில வராதபடி கர்த்தர் தடுத்துடுவார். பெரிய பழி சொல் உங்கள் மேலே வராதபடி கர்த்தர் என்ன செய்வார்? தடுத்துடுவார். ஏனென்றால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது சொல்கிறான் பாருங்கள், நீ சொல்லி அந்த யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. சில நேரத்தில் அந்த அம்மா எவ்வளோ புத்தியாக பேசுகிறாங்க பாருங்கள், எவ்வளோ அபிகாயில். அந்த மாதிரி தான் வீட்டில் சிலர் யோசனை இல்லாமல் புத்தி இல்லாமல் பேசி தான் இன்றைக்கி அன்னை வீட்டில் குழப்பமே. ஆனால் இந்த அம்மா ரொம்ப புத்தியாக பேசி தன் கணவனையும் காப்பாற்றிட்டாங்க. யார்? அங்கே வர அந்த இவனை தாவீதுக்குள்ள இருந்த அந்த கோபத்தை என்ன செஞ்சிட்டாங்க? தணிச்சிட்டாங்க. அந்த அப்படியே எல்லாத்தையும் காரியத்தை மாற்றிட்டாங்க அப்படியே. அப்போ சொல்கிறான் பாருங்கள், நீ சொல்லி யோசனை ஆசீர்வதிக்கப்படுவ, நான் ரத்தம் சிந்தாத படிக்கு என் கையே பழிவாங்காத படிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவான். இன்றைய தினம் என்ற வார்த்தை பாருங்களே கர்த்தர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உங்களை சில தினம் தடுக்கிறார். உங்களை ஹல்லேலூயா சில விதமான பாவத்தை தடுக்கிறார். சில விதமான பெரும் பாதகம் அநியாயம் செய்யாதபடி உங்களை தடுக்கிறார். அக்கிரமம் செய்யாதபடி கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? தடுப்பார். பெரும் பாதகத்துக்கு உங்களை விலக்கி என்ன செய்வார்? அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஏனென்றால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே என்ன செய்கிறது? ஊரார் மாதிரி நீங்கள் வீடு வீடாக போய் மற்றவங்களை நாட்டி அவங்கள பற்றி தவறாக பேசணும் அப்படி அல்ல. ஆண்டவர் நீங்கள் அமைதியாக இருந்தாலே கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பதிலுக்கு பதில் செய்யணும் அவசியம் கிடையாது, பழி வாங்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் பொறுமையோடு காத்திருந்து, ஒருவேளை உங்களை தூற்றலாம், அநியாயமாக பேசலாம், ஆனால் ஒரு நாள் கர்த்தர் உங்கள் நியாயத்தை பட்ட புகழை போல என்ன செய்வார்? வெளிச்சமாக்குவார். பாருங்கள் இந்த அம்மா எவ்வளவு யோசனையாக பேசி, எவ்வளோ புத்தியாய் பேசி தீவிரமாய் போய் தடுத்துறாங்க. அங்கே சொல்கிற 30 நீ தீவிரமாக என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் பொழுது உங்கள் வீட்டில் நடந்திருக்குது என்னது வேற. உங்கள் வீட்டில் ஒரு நாய் கூட என்ன செய்யாது? உயிரோடு இருந்திருக்காது. அந்த அளவுக்கு கோபத்தோடு வந்த ஒரு மனுஷன் கோபத்தை தணிக்கக்கூடியவர்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை அபிகாயிலை போல அநேகருடைய கோபத்தை தணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படியே கோபம் மூட்டி அந்த ஒரு பிரச்சனையை பெருசாக்கக்கூடியவர்களாக இருக்காதபடி ஒரு பிரச்சனையை என்ன செய்யணும்? இல்லாமல் வேதம் சொல்லுகிற சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் இன்னைக்கு சபையில குறைஞ்சிட்டாங்க. சபையிலே சண்டை மூட்டுகிறவர்களும் பகைக்கிறவர்களும் ஒருத்தரை பற்றி குறை சொல்லுகிறவர்களும் பொறாமையில் உள்ளவர்களும் எரிச்சல் உள்ளவர்களும் இதெல்லாம் பிசாசின் ஸ்பாவங்கள். இந்த ஸ்பாவங்கள் நம்மை விட்டு போனாதான் எழுப்புதலை கர்த்தர் உங்கள் கையில் நம்பி கொடுப்பார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ நல் யோசனையை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது அந்த பாருங்கள் நடந்த காரியம், நீ சமாதானத்தோடு வீட்டுக்கு என்ன செய் போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி என்ன செய்தேன். அப்போ இப்படி தான் நம்ம தேவன் சில சமயம் கோபமாக அழிப்பேன் அப்படின்னு வரும்பொழுது ஆண்டவர் அந்த ஆபிரகாமுடைய முகத்தை பார்த்து லோத்தை என்ன செய்தார்? தப்புவித்தது போல சில சமயம் உங்கள் முகத்தை கர்த்தர் பார்த்து சிலருக்கு கர்த்தர் என்ன செய்வார்? இரக்கம் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுப்பாராக. நடந்த காரியம் என்னவென்றால், அபிகாயில் போய் நாபாலத்தில் இதெல்லாம் சொல்லும் பொழுது அந்த பொழுது விடிந்து அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? 37ஆம் வசனம் பாருங்கள். பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தான். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள் செத்து அவன் கல்லை போலான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத மனுஷன், நன்மை செய்ய விரும்பாத மனுஷன், நன்மைக்கு பதில் என்னதான் செய்ய விரும்பினா
தீமை தான் செய்ய விரும்பினான். அவன் யாரும் அவன்கிட்ட பேச முடியாது. அவன் சீறுகிறவனாக இருந்தான். அவன் பாருங்கள் பேலியாளின் மகனாக இருந்தான். இப்படி தான் ஒரு பயங்கர கெட்ட பேர் வாங்கியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, குடிவெறியன், பயங்கரமாக குடிச்சு வெறிச்சு போயிருக்கிறான். சிலவங்கெல்லாம் குடிச்சிட்டா என்ன பேசணும்னு அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவங்க வந்து தூஷிப்பாங்க பயங்கரமாக. நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அவ்வளவு நம்ம நேரில் பார்த்தா நல்லா தான் சொல்லுவார், பாஸ்டர் உங்களை மாதிரி யாருமே என்ன கிடையாது இல்லைன்னு சொல்லுவார். குடிச்சிட்டு வந்துட்டாருன்னா நம்மளை வந்து ரோட்டில் நின்று என்ன செய்வார், மண்ணை தூவி என்ன செய்வார், கெட்ட வார்த்தை பேசி திட்டிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் சொல்லு, நானும் அப்படி பண்ணேன், தெரியாதே, ஐயோ சாரி அப்படின்னுவார். ஏன்னா அந்த குடி வெறி அவருக்குள்ள என்ன செய்யுது, பயங்கரமாக கிரியை செய்யுது. அப்போ பாருங்கள், இந்த நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அந்த வெறியோடு இருக்கும்போது பேசலை அவங்க மனைவி. அவன் மனைவி இந்த வர்த்தமானில சொன்ன பொழுது அவன் இருதயம் என்ன செய்ததாம், அவனுக்குள் செத்து கல்லை போல் ஆயிற்று. வேதம் சொல்லுகிறது 38ஆம் வசனம், கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் என்ன செய்தான், கர்த்தரே அவனை பழி வாங்கினார். அவன் இருதயம் சில ஸ்பாவம் மக்களை சரியில்லைன்னா கர்த்தர் உங்களை வாதிப்பார். கர்த்தரால் நீங்கள் வாதிக்கப்படுவீங்க. ஐயோ நான் நன்மை செய்ய நேரத்தை செய்யாமல் போயிட்டேனே, ஐயோ இந்த காரியத்தை இப்படி தடுத்துட்டேனே, இப்படி செய்யாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி அதுவே உங்களை கொன்றும். அவன் இருதயத்தில் அவன் வாதித்து அவன் என்ன செய்தானா, செத்து போனான். எனவே நன்மை செய்ய திராணி இருக்கும்பொழுது செய்யாமல் என்ன செய்யாதீங்க, இராதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் உடனே என்ன செய்யுங்க, செய்யுங்க. நன்மை அன்றி தீமை என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. அவன் 10 நாளில் கர்த்தர் அவன் என்ன செய்தாராம். ஐயோ சில நேரத்தில் நல்ல தெய்வ மனிதர்களுக்கு நம்ம உதவி செய்யலைன்னா நம்ம இருதயம் என்ன செய்யப்படும், பாதிக்கப்படும். அவளுக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், உதவி செய்யணும். கர்த்தர் சில நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுவார். அந்த நபருக்கு போய் கொஞ்சம் பணம் கொடு, ஃபீஸ் கட்டுற கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னா கொடுத்துடணும். உடனே ஆண்டவர் சொல்லுவார், இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொன்னால் செஞ்சிடணும். காலதாமதம் பண்ணிங்கன்னா உங்கள் இருதயம் என்ன செய்யப்படும், பாதிக்கப்படும். அப்படி இன்றைக்கி அநேகருக்கு சில சமயம் கர்த்தர் சொல்லுவார், ஓண்டதெல்லாம் விற்று கொடுத்துரு, கர்த்தருக்கு கொடுத்துரு அப்படின்னா அப்படி கொடுக்கணும். அனனியா சப்ரல் என்ன பண்ணாங்க, அதுலேயும் கொஞ்சம் என்ன செஞ்சுட்டாங்க, வஞ்சித்ததுனால அவங்க இருதயம் வாதிச்சு தான் அவங்க என்ன செஞ்சாங்க, செத்து கீழே விழுந்தாங்க. அப்போது இந்த நாட்களை தேவன் சில காரியங்களை நன்மை செய்யும்படி சொல்லுவார் என்றால் உங்கள் இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறவரோடு கர்த்தர் பேசுவார். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். நீங்கள் அதை காலதாமதம் பண்ணாமல் நன்மை செய்கிறவர்களுக்கு துரிதமாக என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க. அபிகாயில போல தீவிரமாக செய்யுங்க. அப்பொழுது கர்த்தரிடத்தில் நீங்கள் நன்மை என்ன செய்வீங்க, பெறுவீங்க. இல்லை கொஞ்ச நாள் கழித்து பார்ப்போம் கொடுப்போம், அப்படி அல்ல. இப்போ என்ன கொடுக்குறோம், இப்போ கர்த்தருக்கு என்ன கொடுக்க போகிறோம். அந்த 5 அப்போ 2 மீன் வச்சுருந்தவன் இல்லை கொஞ்சம் ஒளிச்சு வச்சுட்டு எல்லாம் கொடுத்த பிறகு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சானா, இல்லை. அவன் சந்தோஷமாக தன்னிட்டு இருக்கிற 5 அப்போ 2 மணி என்ன செஞ்சான், கொண்டு வந்து இயேசுவின் கையில் என்ன செய்தான், கொடுப்பதற்கு அந்திரேயா கையில் கொடுக்குறான். அந்திரேயா யார் கையில் வந்து கொடுத்தாரு, இயேசுவின் கையில். அப்போது ஒளிச்சு வைக்கிறது இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிறத இது நமக்கு தேவைப்படும் அப்படின்னு இல்லை. இப்போதைக்கு நான் கர்த்தர் என்ன பேசியிருக்கிறார், கொடுக்க சொல்லியிருக்கிறார், நான் கர்த்தருக்காக நான் என்ன செய்வேன், கொடுப்பேன். அப்போது நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் நம்ம நன்மை செய்யும் பொழுது நம்ம பாருங்கள், நமக்கு சில வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை கர்த்தர் அதுக்குரிய பலனை உங்களுக்கு தரும். அபிகாயில் செய்த நன்மைக்கு கர்த்தர் அபிகாயிலுக்கு என்ன செஞ்சார், பலன் கொடுத்து அவளுடைய வீட்டை கர்த்தர் என்ன செய்தார், கட்டினார். கரனில் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. அப்போ நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு என்ன உண்டு, மேன்மை உண்டு. அப்போ உங்கள் ஸ்பாவங்கள், தாவீதுடைய அந்த ஸ்பாவம் நல்ல நல்ல ஒரு ஸ்பாவம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அவன் வந்து ஒரு முறை ஈட்டியை எடுத்து அவங்க யார் சவுலை குத்தி போடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அவன் அபிசாய் சொல்கிறான், அப்படி அபிசாய் தானே சொல்கிறான் பக்கத்தில் அவன் சொல்கிறான், இன்றைக்கி கர்த்தர் இன்றைய தினம் உன் எஜமானை என்ன செஞ்சார், உங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தான், ஒரே குத்தா குத்திடுவான் அப்படின்னா. அவன் சொன்னான், இப்படிலாம் சொல்லாதையா, அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அவருக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, கை போடக்கூடாது என்று சொல்லி தடுத்தது மாத்திரமல்ல, அப்பநேரையும் கடிந்து கொள்கிறான். நீ உன்னுடைய எஜமானை காக்காமல் போடுறதுனால நீ மரணத்துக்கு பாத்திரமானு சொல்லி யாரை எச்சரிக்கிறான், அப்பநேரை எச்சரிக்கிறான். அப்போது இந்த நாட்களிலே தாவீதுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவன் செய்தது எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது தீமை செய்கிறவனா இல்லை, அவன் எப்பொழுதும் எல்லாருக்கும் என்ன செய்தான், நன்மை செய்கிறவனாகவே இருந்தபடினால்தான் கர்த்தர் சொன்னார், அவன் என் இருதயத்துக்கு எப்படிப்பட்டவன், ஏற்றவன்.
கர்த்தர் தாவீதை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் என்ன செய்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய சுபாவங்கள் மாறணும், புத்தி மாறணும். நமக்குள்ள இருக்கிற அந்த சிலித்தனமான புத்திகள், பிராட் மைண்ட் இல்லாமல் குறுகிய மனப்பான்மை நமக்குள்ள இருக்கும் என்றால், சிலருக்கு இந்த குறுகிய மனப்பான்மை இருக்கும். அந்த குறுகிய மனப்பான்மைக்கு நல்ல உதாரணம் சவுல் தான். ரொம்ப அவன் குறுகிய அவன் இதனைக்கு பாருங்க, அவன் அவனுக்கு மருமகனை நல்லா வச்சிருந்தான். இவன் தாவீதுனால யாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும், சவுலுக்கும். அப்பப்போக்கு இவன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் பொழுது அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி என்ன செய்யுது, புறப்பட்டு வெளியே போகுது. இவனை நல்லா வச்சிருந்தாலே போதும். அவன் தான் மருமகன் தான்ல, சொந்த மகளை கொடுத்துருக்கிறான். மருமகனை காலி பொண்ணுன்னு நினைக்கிறான் ஒழிய மருமகனை என்ன செய்யணும். அவ்வளவு தூரம் குறுகிய புத்தி உள்ளவர்களை தேவன் ஒருபோது என்ன செய்வதில்லை, ஆசீர்வதிப்பதில்லை. அப்படி நம்ம நாட்கள் அவங்களுடைய வாழ்க்கை இருக்காது. நமக்குள்ள ஒரு பிராட் மைண்டை கற்று நமக்கு என்ன செய்யணும், தரணும். இல்லை நான் குறுக்கோளியில் போய் நான் ராஜாவாக மாட்டேன். எனக்கு ஒரு காலம் இருக்குது, அன்னைக்கு கர்த்தர் என்னை ராஜாவாக என்ன செய்வார், மாற்றுவார், என்னை உயர்த்துவார். அது வரைக்கும் நான் பொறுமையாக என்ன செய்வேன், காத்திருப்பேன் என்று சொல்லி அவன் பொறுமையாக இருந்த பொழுது கர்த்தர் அவனை என்ன செய்தார், உயர்த்தினார். எல்லாரும் கரங்களை வைத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சுபாவங்கள் எல்லாம் நீர் என்ன செய்யணும், மாற்றணும். அநேகருக்குள்ள நாபாலை போல சுபாவம், சவுலை போல அநேகருக்குள்ள சுபாவம் இருக்கு. சவுல் தன்னோடு இருந்தவனே பகைத்தான். பல முறை அவன் ஈட்டியை எரிந்து உருவ குத்தி போட நினைத்தான். இப்படிப்பட்ட தவறான நினைவுகள், தவறான எண்ணங்கள். அவன் சில நேரத்தில் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோலை கொண்டு வா, அப்போ தான் என் மகளை கொடுப்பேன்னு சொன்னான். காரணம், நல்ல இருதயம் இல்லை. எப்படியாவது பெலிஸ்தர் கையில் தாவீது செத்துருவான்னு நினைச்சான். ஆனால் அவனும் 200 நுனித்தோலை கொண்டு கொடுத்து அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். கர்த்தர் அவனை காத்தார். அவன் போகும் இடமெல்லாம் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். எல்லாம் 2 கரங்களை வைத்து, ஆண்டவரே எங்களுக்குள்ளே நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரோம். ஆண்டவரே, அசுத்தமான இருதயம், பகைக்கிற இருதயம், குறுக்கு வழியிலே போகிற இருதயம், மற்றவர்களுக்கு ஆண்டவரே தீமை செய்கிற இருதயம் எங்களுக்குள்ள இராதபடி ஆண்டவரே தீமையை நாங்கள் நன்மையினாலே வெல்லக்கூடியவர்களாக, ஆண்டவரே சோத்திரம், அபிகாயிலை போல தீவிரமாய் செயல்படுகிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக, நல் யோசனை கொடுக்கிறவர்களாக தேவன் உங்களை மாற்றுவாராங்க. அநேகருடைய கோபத்தை தணிக்கக்கூடியவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஓ உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை சோதரிக்கிறோம். என் வாழ்வினை மாற்றிடு, புதியதாய் வனைந்திடும். என் வாழ்வினை மாற்றிடு தேவனே, என் வாழ்வினை வனைந்திடு, மகிமையாய் வனைந்திடு. என் வாழ்வினை வனைந்திடு தேவனே. அவருடைய அபிஷேகம் நம்மை மாற்றுகிறது, நம்முடைய எண்ணங்களை மாற்றுகிறது, நம்முடைய நினைவுகளை எல்லாம் மாற்றுகிறது. அந்த பழி வாங்குகிற எண்ணங்கள், தீமை செய்கிற எண்ணங்கள், கோபத்தின் எண்ணங்கள், விரோதிக்கிற எண்ணங்கள். தாவீதுக்குள்ளே அந்த கோபம் வந்த பொழுது அந்த அபிகாயில் அதை தனிய பண்ணினார். கர்த்தரே அதை தடுத்தார். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். காரணம், ஆண்டவர் அதை தடுக்கிறார். ஓ, பாவம் செய்யாதபடி தடுக்கிறார். இன்றைய தினம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு புதிய சந்திப்புகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆவியானுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைப்பதாக. நீங்க செய்ய வேண்டிய சில தவறுகளை செய்யாதபடி தடுத்து நிறுத்துகிற ஆவியானவர் உங்களை கர்த்தர் நல்வழிப்படுத்தி உங்களை புதிதாக்கி உங்களுக்கென்று தேவன் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். என்னை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே சவுலை போல குறுகிய புத்தி உங்களுக்குள்ளே வராதபடி, யாரோ ஒருத்தர் மேலே பகையை வச்சுக்கிட்டு அவங்களை பின்னாடியே விரட்டிட்டு போகாதபடி ஆண்டவர், எனக்கு கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறார். நான் அதில் நிலைத்திருந்து பெருகுவேன், நான் வளருவேன், பெருகுவேன், நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருப்பேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு தேவன் ஒரு அழைப்பு. உங்கள் அழைப்பு வித்தியாசமானது. உங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் வித்தியாசமானது. உங்களுக்கு கர்த்தர் தேவன் வைத்திருக்கிற நோக்கம் வித்தியாசமானது. யாரை பார்த்து நீங்க பொறாமப்பட அவசியம் இல்லை. நீங்கள் விசேஷித்தவர்கள். நல்ல கரங்களை வைத்து, நான் விசேஷித்தவன், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாரோடு நீங்க போட்டி போடணும் அவசியம் கிடையாது. உங்க அழைப்பு, உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய கிருபை எல்லாம் வித்தியாசமானது. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். யாரோடு நீங்கள் பொறாமப்படணும் அவசியம் கிடையாது.
என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை கடைசி வரை நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். எனக்குரியதை கர்த்தர் எனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மாறுவேன். நான் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான ஒரு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் இருப்பேன். என் ஸ்பாவங்கள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. அந்த பழைய ஸ்பாவங்கள் எல்லாம் மாறி ஒரு புது அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. புது எண்ணெயினால் எங்களை புதிதாக்குவீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நேரம் நல்ல ஆவியில் நிறைவே ஜெபம் பண்ணுங்க. என்னை மாற்றும் சொல்லுங்க. என் ஸ்பாவத்தை மாற்றும். அன்பில்லாத ஸ்பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆண்டவரே சகோதரத்தில் அன்பு கூறாதவன் ஆண்டவரை காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆண்டவரே அன்பு கூறாத காரியங்களை மன்னியும். மற்றவர்களை நேசிக்கிற நல்ல கிருபைகளுக்கு தாரும். எழுப்புதல் என்பது நமக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்துதான் பெரிய எழுப்புதல். ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு பெரிய மாறுதலை நீ ஏற்படுத்தி எப்பொழுதும் தேவ அன்பினால் நிறைந்திருக்க எனக்கு உதவி செய்யும். யாவரோடும் நான் அன்பா இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே எல்லாருக்கும் நான் நன்மை செய்கிறவனாகவே இருக்க உதவி செய்யும். தீமைக்கு நான் நன்மை செய்ய எனக்கு கிருபை தாரும். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க 2 கரங்களை வைத்து ஆண்டவரே நான் தீமைக்கு தீமை செய்கிறவனாக, பழி வாங்குறவனா இராதபடி, மற்றவர்கள் மேலே எரிச்சல் உள்ளவனா இராதபடி, ஆண்டவரே ஒருவர் சொல்லையும் கேட்காதவனா இராதபடி, ஆண்டவரே சீறுகிறவனா இராதபடி, ஆண்டவரே நான் எப்பொழுதும் அன்பு நிறைந்தவனாக, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவனாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவனாக, மற்றவர்களுக்கு நாங்கள் ஆதரவு உள்ளவர்களாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நிறைய பிரமாணம் இருக்குது வேதத்தில். கிட்டத்தட்ட பாஸ்டர் V.S. சாமியல் நமக்கு சொல்லி கொடுத்தாரு ஒரு நாள். என்ன பிரமாணம் இருக்குது? விசுவாச பிரமாணம் இருக்குது, அப்புறம் நியாய பிரமாணம் இருக்குது, அப்புறம் பாவ பிரமாணம் இருக்குது, ஆவியின் பிரமாணம் இருக்குது, இப்படி மனதின் பிரமாணம் இருக்கிறது. கடைசியில் தான் என்னது? இது எல்லா பிரமாணம்னாலும் என்ன கடைசி பிரமாணம்? ராஜரீக பிரமாணம். அந்த ராஜரீக பிரமாணம் என்னது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதான் ராஜன். இது இந்த சர்ச்சில் இது இருந்துச்சுன்னா சபை வளர ஆரம்பிச்சிடும். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல என்ன செய்? பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த ராஜரீக பிரமாணத்தை கர்த்தர் நம்முடைய சபையிலே கர்த்தர் கொண்டு வரும்படி எல்லாம் வலது கரங்களை வைத்து இதற்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் வாயில திறந்து நல்ல ஜெபம் பண்ணுங்கள். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் மற்றவர்களை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வெறுக்கிறவர்களையும் எங்களை ஆண்டவரை வேட்டையாடுகிறவர்களையும் எங்களை பின்தொடர்கிறவர்களையும் நாங்கள் நேசிக்க, அவளை மன்னிக்க, அவளுக்கு ஆண்டவர் தீமைக்கு பதில் நன்மையே செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவதற்காக நல்ல வாய்களை தருவது நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் அந்த அன்பின் ஆவினாலே நம்மை நிரப்புவாராக, பரிசுத்த ஆவினால் நிரப்புவாராக. இந்த உபவாச ஜெபத்திலே நம்முடைய வாழ்க்கையில நற்குணங்களை கர்த்தர் கொடுப்பாராக. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கர்த்தர் எத்தனை பேர் நான் உயர்த்தப்படணும் விரும்புகிறீங்க? நல்ல கர்த்தரை நான் உயர்த்தணும். நான் சொல்கிறேன், உங்கள் ஸ்பாவங்கள் மாறாமல் கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டார்? உயர்த்தவே மாட்டார். உங்கள் ஸ்பாவங்கள் மாற்றி தான் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆடுகளின் பின்னே போனால் அவனை கர்த்தர் என்ன செஞ்சார்? அரசனாக உயர்த்தினதுக்கு காரணம் தாவீதுடைய ஸ்பாவம் பரிசுத்த ஆவினாலே மாற்றப்பட்டு அவன் எப்பொழுதும் அவனுக்குள்ள நல்ல ஸ்பாவம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தவன் உயர்வை கண்டு நீங்கள் பொறாமப்பட்டு எரிச்சல் பட்டு அதை அப்படி யோசித்து நீங்கள் அவனை சபிக்கவும் அவங்களுக்கு விரோதமாக செயல்படவும் தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் 10 அடி கீழே என்ன செய்வீங்க? போயிடுவீங்க. நீங்கள் மேலே போக மாட்டீங்க, எப்படி தான் போயிடுவீங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு நல்ல அவர் சொன்ன வார்த்தை எனக்கு மறந்துருச்சு ஃபுல்லாக. அது கோபப்படுறது, மற்றவங்க மேலே கோபப்படுறதுனால அவனுக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு தான் என்னது பிரச்சனை. உன்னுடைய என்னெல்லாம் இழந்து போகிற? நீ சமாதானத்தை இழந்து போகிற, உன் சரீரத்தில் என்ன செய்கிற? சுகம். உனக்கு பிளட் ப்ரெஷர் என்ன செய்யுது? வருது. அவனுக்கு மற்றவங்க மேலே கோபப்படுறதுனால அவங்களுக்கு எதுவும் லாபமா? கிடையாது. உங்களுக்கு தான் கெடுதி. நீ உனக்கே என்ன செய்கிற? கெடுதி உண்டு பண்ணுகிற. அதனால் மற்றவங்களெல்லாம் மன்னிச்சு எல்லாத்தையும் விடுதலை பண்ணுங்க. மற்றவங்களோட சமாதானமாக இருங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எல்லாம் 2 கரங்களை வைத்து சொல்லுங்கள். ஆண்டவரே நாங்கள் மற்றவர்கள் மேலே கோபப்படாதபடி, எரிச்சல் அடையாதபடி, அவர்களையே நாங்கள் தூக்கி சுமந்து கொண்டிருக்காதபடி அதெல்லாம் மன்னித்து ஆண்டவரே அவளுக்கு நாங்கள் விடுதலை செய்கிறோம், அவளை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீ தருவீராக, என்னுடைய வாழ்க்கையை தருவீராக. என் ஜீவியம் முழுவதும் மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாய் பொறாமைகள் ஆண்டவரே, ஆவிகள், கெட்ட எண்ணங்கள், கூடி பேசி மற்றவங்களுக்கு தீமை செய்கிறது, அது அதை விட மோசம். கர்த்தர் இன்னும் அவங்கள உயர்த்துவார, நீங்கள் கீழே போயிட்டே இருப்பீங்க.
சேர்ந்து பேசி அவங்கள எப்படியா ஒழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை ஒழிச்சிடுவார் கர்த்தர் ஒரேடியா. கூடி சேர்ந்து மற்றவங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு திட்டப்படுங்க. கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேம்மா. நல்லா 2 கரங்களை வைத்து நல்லா ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நாங்கள் கூடி மற்றவங்களுக்கு விரோதமாய் துன்மார்க்கமான ஆலோசனைகளை செய்யாதபடி, தவறான ஆலோசனைகளை செய்யாதபடி, நல் ஆலோசனைகளை நாங்கள் செய்து மற்றவருடைய உயர்வுக்கு நான் காரணமாக இருக்க, மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்கு நான் காரணமாக இருக்க, மற்றவருடைய சமாதானத்துக்கு நான் காரணமாக இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாரும். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். மற்றவருடைய சமாதானத்துக்கு நான் காரணமாக இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. நல்ல கரங்களை வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் ஜீவியங்களை மாற்றுகிறார், உங்கள் எண்ணங்களை மாற்றுகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். தூய ஆவியினாலே தேவன் நிரப்பி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உங்களை நற்குணசாலிகளாய் மாற்றுகிறார். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் பார்க்கலும் அவர்கள் நற்குணசாலியாக இருந்தார்கள். அதுபோல ஆண்டவரே எங்கள் சபையை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, பெரியா சபையை போல நற்குணசாலிகள் நிறைந்த சபையாய் மாற்றும். நாங்கள் எல்லாரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க பேச, பகையை இருதயத்திலே மறைத்து வைக்காதபடிகளை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக நல்ல கரங்களை ஆசைத்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி, உம்முடைய கிருபையால் நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாலியாங்கி சொட்ட ஒரு அம்மா ஜோமனை வருவாங்களா அடிக்கடி. வரும்பொழுது அவங்க ஒவ்வொரு முறையும் எனக்கு பயங்கரமான தலைவலி, எனக்கு நீங்கள் எப்படியாவது ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணி விடாது, அந்த அம்மா திருப்பி வரும். ஒரு முறை தூரத்தில் பார்க்கும்போது இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன வாரம் இந்த அம்மா என்னது ஜெபம் வருது அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட பரிசுத்த ஆவியில கேட்டான். ஆண்டவரை, ஏன் இந்த அம்மா வாரம் ஜெபிக்க வருது? இந்த அம்மாவுக்கு என்ன? சிலர் ஏதாவது ஊழியக்காரங்கிட்ட மந்திரிச்சு விட்டால் சரியாயிருன்ற ஒரு வருவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? சுகமாக்குவார். அப்போது அவர் கேட்ட பொழுது ஆண்டு சொன்னாரா, இவ புருஷனை என்ன செய்ய மாட்டா, மதிக்க மாட்டா, புருஷனோட சண்டை போட்டுட்டு இருக்கா. அதனால் அதனால தான் அவளுக்கு இந்த தலைவலி வியாதி, சரீரம் முழுவதும் வியாதி அவளுக்கு, அதனால தான் அந்த தலைவலி அப்படின்னு சொன்னார். உன்னையும் இவர் வந்தோடனையும் நீ போய் புருஷனை கூட்டிகிட்டு வா தான் சொன்னாராம். உடனே அந்த அம்மா முகமே மாறிச்சு. அவன் சரியில்லாதவன், அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், அவனெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், கூப்பிட்டு வர மாட்டேன். அவன்லாம் லாய்க்கே கிடையாது, ஒன்றுக்கு உருப்படாதவன், அவன் கூட வாழ்கிறது என்னது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி திட்டினவனே சொல்லிட்டாரான். சரிம்மா, நான் உனக்கு ஜெபம் பண்ண மாட்டேன், உனக்கு உன் புருஷனை மன்னிச்சு கூட்டிகிட்டு வந்தால் தான் நான் என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த அம்மாவுக்கு முன்ன காட்டிலும் தலைவலி என்ன செஞ்சிச்சு, அதிகமாகிடுச்சு. இது புருஷனை மன்னிக்க முடியல, தலைகளனாலும் கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் வீட்டில் போய் அந்த வலி தாங்க முடியாமல், சரி ஆண்டவரே இவனை மன்னிக்கிறேன், இவனை என் புருஷனை என்ன செய்கிறேன், மன்னிக்கிறேன் அப்போ சொன்ன முடித்த உடனே அந்த அம்மாவுக்கு வியாதி சுகமாயிருச்சான். அப்போது இன்றைக்கி அநேகுடைய வியாதி நம்முடைய புத்தி சரியில்லாதான வியாதி என்னது இருக்குது. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை என்ன செய்கிறார், குணமாக்குகிறார். அப்போ உங்களுக்கு சரீரத்தில் சில வியாதிக்கு காரணம் என்னன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். சில வியாதிக்கு நம்ம உசியா ராஜா நல்ல ராஜா தான், கோபம் அடைஞ்சு பேசும்பொழுது அவனுக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு. அப்போ கோபமாக பேசும்பொழுது ஒரு வியாதி வருது, அப்படிதான்ல. அவனுக்கு என்ன வியாதி வந்துச்சு, குஷ்டரோகம் வந்துச்சு. அப்போ சில ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடி ஒரு மறைவான தீய சுபாவங்கள் இருக்குது. வாரம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஆண்டு சொல்லுவார், உன் சுபாவத்தை முதல்ல என்ன செய்ய மாற்று. நீ ஏன் இப்படி இருக்கிற? சிலருக்கு பயத்தின் சுபாவம், சிலருக்கு அவிசுவாசம், சிலருக்கு பொறாமையோ என்றால் எலும்புருக்கி, சிலருக்கு பெருமை, ஏதோ ஒரு காரியம் அவங்க உள்ளத்தில் இருக்கும். கர்த்தர் அதை உணர்த்தும் பொழுது, அதை சரிப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்கள் வியாதி என்ன செய்வார், சுகமாக்குவார். எல்லாம் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாம் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ, எப்படி அபிகாயிலை அனுப்பி கர்த்தர் தாவீதை தடுத்தாரோ, அதுபோல் நாமும் தொடர்ந்து பாவம் செய்யாதபடி கர்த்தர் அவருடைய ஆவியானவர் நம்மை தடுத்து நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா. என்றென்றைக்கு உங்களோடு வாசமாக இருக்கிற தேவ ஆவியானவர், அவர் ஹல்லேலூயா தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இந்த சுபாவத்தெல்லாம் மாற்றிரு, இந்த கோபத்தை மாற்றிரு, இந்த எரிச்சலை மாற்றிரு, இந்த காரியங்களை செய்யும் சொல்லும்போது கீழ்ப்படிங்க. நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எல்லாம் கரங்களை வேகத்தை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் ஆவியில் நிரம்பி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னென்ன காரியத்தில் கர்த்தர் இன்றைய தினம் கர்த்தர் உங்களுக்கு சில சந்திக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் ஒரு சந்திப்பை கொடுத்திருக்கிறார், தடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சில காரியங்களை எண்ணங்களிலே சில பாவங்கள் செய்யாதபடி உங்களை தடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாய் சில பாவம் செய்யாதபடி கர்த்தர் உங்களை தடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை புதிதாக்கி இருக்கிறார்.
சில எதிர்த்து பேசுற புருஷனை எதிர்த்து பேசின சிலர் வந்து மீகாலுக்கு குழந்தையே இல்லை. ஏன்? அவ தன் புருஷன் என்ன செய்தானா? தன் இருதயத்தில் அவமதித்தாள். அதனால கர்த்தர் அதை நிப்பாட்டி வச்சிருந்தார். சிலர் வந்து புருஷனையே மதிக்கிறது கிடையாது, புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன செய்வது கிடையாது, கொடுப்பது கிடையாது. அப்போ இந்த காரியங்கள்லாம் எதுக்கு? ஒரு பின்னாடி என்பது ஒரு காரியம், அது ஆராயாமல் என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, மன்னிச்சிடுங்க அண்ணா அப்படி சொல்லக்கூடாது. என்ன காரணம், ஏன் இது நடக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன் அவன் சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் அதை என்ன செய்வார்? வெளிப்படுத்தி கர்த்தர் சீக்கிரமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நியாயம் செய்ய போகிறார், ஒரு அற்புதத்தை செய்ய போக. எல்லாம் வலது கரங்களை வைத்து ஆண்டவரே, ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினீ, உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினீ. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. என் கவலைகள் பெருகும் போது உம் கரங்கள் அணைக்குதையா. உன் கவலைகள் பெருகும் போது உம் கரங்கள் அணைக்குதையா. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரேன், உம்மை கூப்பிட்டேன், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீ, உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீ. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவேன், உம்மாலே. Oh thank you Jesus. உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவேன், பலத்தால் இடை கட்டினீ என்னை மான்கால்கள் போலாக்கினீ, பலத்தால் இடை கட்டினீ என்னை மான்கால்கள் போலாக்கினீ. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினீ, உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினீ. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும், உங்கள் இருதயத்தை கர்த்தர் வாழ பண்ணுவாராக. உங்கள் இருதயம் கர்த்தரோடு செம்மையாய் இருப்பதாக. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு பதிலளிப்பார். அவர் உங்கள் இருதயத்தை பார்த்து உங்களுக்கு பதிலளிப்பார். ஆண்டவர் சொல்றார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அன்றைக்கே தாவீதின் இருதயத்தை பார்த்து, அவன் இருதயம் நன்மையான இருதயம், ஆசீர்வதிக்கிற இருதயம், சமாதானத்தை விரும்புகிற இருதயம், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற இருதயம் என்பதை, அன்பு செய்கிற இருதயம் என்பதை கர்த்தர் பார்த்து தாவீதை கர்த்தர் மென்மேலும் கர்த்தர் பலப்பட கர்த்தர் உதவி செய்தார். தாவீது நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான்.
இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி விருத்தி அடைய விரும்புகிறீங்க? நல்ல கரங்களை வைத்து ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துர்க்குணங்கள் எல்லாம் மாற்றி, பொல்லாப்பு துர்க்குணம் என்ற புளித்த மாவை எங்களை விட்டு அப்புறப்படுத்தி ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் கர்த்தர் நம்மை வித்தியாசமாக நடத்தி கொண்டு போகிறார். நம்முடைய குணங்களை மாற்றும்படி கர்த்தர் பேசுகிறார். எல்லாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய குணங்கள் எல்லாம் மாற்றி நாங்கள் யாவரோடும் சமாதானமாக இருக்க, அன்போடு இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதில் 17ஆம் தேதி காலையில் 4:30 to 6:30 அதிகாலை துதி ஆராதனை நம்ம சபையில் வச்சு நடக்குது. அதில் பாஸ்டர் மோகன் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வராங்க, நம்ம சர்ச்சுக்கு வராங்க. எனவே அதிகாலையில் எத்தனை மணிக்கு? 4:30 சொல்லுங்கள், பக்கத்தில் 4:30 மணிக்கு. என்னைக்கு? 17ஆம் தேதி புதன்கிழமை. அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வர்ற புதன்கிழமை காலை எத்தனை மணிக்கு? 4:30 முதல் 6:30 வரை நம்முடைய சபையில் நடைபெறும். இந்த 2 மணி நேரம் அதில் பாஸ்டர் மோகன் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்க வராங்க. கொஞ்சம் நேரம் ஜெபத்தை நடத்துவாங்க. எனவே நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளணும். அனைவரும் என்ன செய்யுங்க? கூட்டிகிட்டு வாங்க. எத்தனை பேர் வருவீங்க காலையில்? நல்ல கையை வைத்து காட்டுங்க. ஸ்தோத்திரம். அனைவரும் கை தூக்கலையே. நீங்கள் ஒருவேளை 4:30 வர முடியும்னா 5 மணிக்காவது வந்துடுங்க. சரியா? 5 o'clock வந்துடுங்க. ஒரு 4:30 to 5:15 வரைக்கும் துதி ஆராதனை இருக்கும். ஃபுல்லாக ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நடந்துகிட்ருக்கும். அதுக்கு பிறகு பாஸ்ட் ஒரு 45 minutes, ஒரு அதன் பிறகு 5:15 6:15 வரைக்கும் என்ன செய்வாங்க? கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து ஜெபத்தை நடத்துவாங்க. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் அதில் பங்கு பெறுங்கள். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவரே வருகிற 17ஆம் தேதி அதிகாலை நடக்கிற அதிகாலை ஆராதனைக்காக எல்லாரும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 கரங்களை வைத்து அதில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக, பாஸ்டர் மோகன் மூலமாய் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவள் மூலமாய் தீர்க்கதரிசனமான வார்த்தை வெளிப்படுவதாக, அற்புத சுகங்கள் நடப்பதாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை உள்ள கரம் ஒருவரை தொடும்படியாக அன்றைக்கு அதிகாலை ஆண்டவரே அந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். விசேஷமாக வியாதிஸ்வரர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எனக்காக ஜெபிங்கள் சொல்கிறவங்க நீங்கள் உங்கள் கரங்களை வைத்து காட்டுங்கள். நம்ம அவர்களுக்காக எல்லாம் பாரத்தோடு ஜெபம். பரலோக பிதாவே, எளிமையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க சரீரத்தில் எந்த வியாதிகள் இருந்தாலும் பலவீனம் இருந்தாலும் அருகிலவங்க அவங்கள தொட்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே அவங்களுடைய பலவீனங்கள் மாறட்டும். கர்த்தருடைய கரம் அவளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ்ல நாம் சில பேர்களுக்கு வேகமாக சொல்லுகிறேன், அவளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அசோகன் என்பவர்களுக்காக எல்லாம் கரங்களை பற்றி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அவளை நீ தொட்டு ஆண்டவரே அவளுக்கு அற்புதம் செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவளுக்கு வேலை கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விரைவிலே போஸ்டிங் அவருக்கு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய மகன் அருணுக்கு நல்ல வேலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சர்க்கரை வியாதியிலே பாதிக்கப்பட்ட ஆண்டவரே அவருடைய மனைவிக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சுந்தரி அவளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தர் அவருடைய கரம் அவளை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய கணவருக்குள்ளே நல்ல ஒரு மனதிரும்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. ஸ்தோத்திரம். குமாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய வியாபாரங்களை நீர் ஆசீர்வதித்து அவருடைய கடன் பிரச்சனைகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய மகளுடைய திருமண காரியங்கள் ஆண்டவரை தடைப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே திருமண காரியங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை கர்த்தர் ஆண்டவரே சந்திக்கும்படியாக, திருமண தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லார் கரங்களை வைத்து அவளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மணி அரசுக்காக ஜெபிக்கிறோம். கொத்தனார் வேலை செய்கிற அவருக்கு ஆண்டவரே வருமானம் போதவில்லை. அவருக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ணி அவருடைய பொருளாதார ஆண்டவரே எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல எளிமையில் என்ன ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதங்களை செய்வீராக. அவருடைய தேவையெல்லாம் சந்திப்பீராக. அவளுக்கு அற்புதங்களை செய்ய அருகில் கரங்களை பிடித்து அவளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே அவளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். அவளுக்கு வேண்டிய உதவிகளை கட்டளையிடும். ஆண்டவரே தேவைகளை சந்தியும். எல்லா விதமான சத்துருவின் போராட்டத்துக்கும் விலைக்கு ரட்சிப்பீராக. இயேசுவின்
இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும். அவருடைய குறைவுகள் நிறைவாகட்டும். சத்துருவின் போராட்டங்கள் எல்லாம் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. சத்துருவின் கிரியெல்லாம் அழிக்கப்படுவதாக. எல்லாம் வீணான பாரங்கள் விலகட்டும் ஆண்டவரே. கஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொன்னீரே. இப்பொழுதும் இந்த எண்ணெயை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த எண்ணெயை பூசி ஆண்டவரை விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவள் ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதங்களை செய்வீராக. அவருடைய கஷ்டங்கள் வேதனைகள் மாறுவதாக. எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்று இரவு நமக்கு முழு இரவு ஜெபம் இருக்கிறது. ஜீசஸ் கால்ஸில் வைத்து அங்கே ஒரு அருமையான ஈசா என்ற ஒரு சகோதரி கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறார். எனவே இந்த முழு இரவு ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ஆஸ்வதிக்கும்படியாக எல்லா 2 கரங்களை வைத்து ஆண்டவரே இரவு நடக்கிற அந்த ஜெபத்தில் நம்ம கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் வேணும். அடுத்ததாக நம்ம மதுரை பட்டணத்துக்காக திறப்பில் நிற்க கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ஒரு உத்தரவாதம் எடுக்கணும். நம்ம எல்லாம் வலது கரங்களை வைத்து நல்லா சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த மதுரைக்காக ஜெபிப்பதற்காக நீர் என்னை தெரிந்து கொண்டீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த இரவு ஜெபத்தை ஆசீர்வதியும். 10 மணி முதல் ஆண்டவரே காலை 4 மணி வரை நடக்கிற அந்த ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த ஜெபிக்கிற எல்லா ஊழியர்களையும் பயன்படுத்துவீராக. அவர்களை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு ஜெப எழுப்புதலை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அதோடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமக்கு நாங்கள் துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இந்த உபவாச ஜெபத்தில் இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.